ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்லரிட்டி ரைஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் இந்த கேப்லரிட்டி இருக்குல்ல, இந்த டாப்பிக்ல இருந்து அந்த கேப்லரிட்டி ரைஸ் ஆர் ஃபால் அந்த ஹெச்சோட டெரிவேஷன் கேட்பாங்க. இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க் படிக்கணும் அப்படின்னா இந்த ஹெச் இருக்குல்ல, ஹெச் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து 2 மார்க்கு 3 மார்க்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மி தான், சரிங்களா? ஸோ 2 மார்க்கு 3 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 மார்க்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? 1 மார்க்ஸ்லேருந்து உள்ளார கேட்கணும் அப்படின்னா கேட்பாங்க. அது மாதிரி நீட் ஜேஇக்கும் 1 மார்க்ஸ்லேருந்து வர சான்சஸ் சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 5 மார்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து. பட் கேப்லரிட்டிலேருந்து இந்த டெரிவேஷன் கேட்பாங்க. அந்த ஹெச் வந்து எப்படி டெரிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த லாஸ்ட் 2 டேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் புக் ஃபேர் போயிருந்தோம். ஏன்னா புக் ஃபேர் போய் என்ன புக் வாங்கினீங்கலாம் கேட்டுறாதீங்க. நாங்கள் தேடி பார்த்தோம், என்ன புக் வாங்குறதுன்னு எங்களுக்கும் சரியாக தெரியல. நாங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். அதை நான் சொல்கிறேன் அப்புறமா எண்ட் ஆஃப் த கிளாஸ் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ புக் ஃபேர் போயிட்டு அப்புறம் பிளானட்டோரியம்னு ஒன்று இருக்குப்பா. முடிஞ்சால் நீங்களாம் போங்களேன். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டூர்புரம்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி அந்த லைனில் இருக்கும். அதுக்கு தான் நேற்று நாங்கள் போனோம். பிளானட்டோரியம் சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இது இருக்குல்ல 9 பிளானட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளானட்ஸோட இன்ட்ரோடக்ஷனு, அது ஒரு தேட்டருக்குள்ள ஒரு ஷோ மாதிரி ஓடும். அது சூப்பராக இருக்கும். ஸோ சென்னையில் சுற்றி இருக்கவங்க நீங்கள் அந்த கோட்டூர்புரம் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். பிளானட்டோரியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட், அந்த டிஃபென்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து மேக்ஸு சயின்ஸு அப்படின்னு நிறைய எங்களுக்கு வந்து டைம்லாம் பார்த்தல. என்னப்பா கேட்கல, சரி கேட்க மாட்டேது. என்ன சொன்னீங்கம்மா? பிர்லா பிளானட்டோரியம் கரெக்ட். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்க போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பக்கம் உள்ளவங்களாம் திருச்சிக்கு போங்கப்பா. திருச்சியில் ஏர்போர்ட்டு தாண்டி இருக்கும். நாங்கள் வந்து 8th or 9th படிக்கும் போது கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில். எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் டூர் கூட்டிகிட்டு போய் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஸ்கூலில் மட்டும் அன்றைக்கி கூட்டிகிட்டு போனேன். திருச்சியில் இருக்குது. திருச்சியில் ஏர்போர்ட் தாண்டி இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய பார்ப்பீங்க. நல்லா இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். என்னப்பா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார், நல்லா இருக்கும். திருச்சிலையும் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். போய் எவ்வளோ நான் திரும்ப போகணுமா? 8th 9th போனது நினைக்கிறேன், ஸ்கூல் படிக்கும் போது போனது. நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பார்த்ததை விட அந்த உள்ளார தேட்டருக்குள்ள போயிட்டு அந்த 3Dல நம்ம காமிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு இன்னும் 8th பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, இங்கே எனக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கல. மற்றபடி மற்றதெல்லாம் வெளியில நல்லா இருந்துச்சு. சோ வந்து அப்படியே டெரஸ்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். சீட் பக்கத்துலயே ஏசி, அப்படியே அந்த ஸ்கைக்குள்ள போன மாதிரியே ஃபீல் இருந்தது அந்த ரொட்டேட் ஆகும்போது. இதெல்லாம் கொஞ்சம் நியூவா லேர்ன் பண்ணலான்னு தான் நேற்று கிளாஸ் வைக்கல. தப்பா நினைச்ச கூடாது. என்னடா இருந்தாலும் சொல்லிவிட்டு 2 நாள் கிளாஸ் வைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா? ஓகேவா? ஆக்சுவலா ஒரு சான்ஸ் கிடைச்சிது. சரி புக் ஃபேர் போனோம், எதுக்கு அந்த ஹாஃப் டே வேஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த ஹாஃப் டே வந்து பிளானட்டோரியம் போயிட்டு அந்த நல்லா இருந்தது. நல்ல ஒரு இது வந்து இந்த சில எக்ஸ்பெரிமெண்ட், இந்த டவுன் தி பிளேன்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, ஃபுல்லா பிசிக்ஸ், மேக்ஸிமம் பிசிக்ஸ் தான்ப்பா, சரியா? நம்ம இந்த ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம்ல, இது mg sin θ பிடிச்சி இழுத்துட்டு வருது, ஞாபகம் இருக்குல்ல? சரிங்களா? எஸ் சார். அங்க வந்து ஒரு கோன் இருக்கும். அந்த அது வந்து என்ன ஆகும்னா, அது நம்ம இங்கேருந்து வச்சு அங்கேருந்து விட்டோம்னா திரும்பி இதுக்கு ஆப்போசிட்டா மேலே ஏறும். அது ஒரு வீடியோவை நாங்கள் போடுறோம். நாங்கள் வீடியோவை எடுத்தோம், நம்ம டைம் இருக்கும்போது காமிக்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காரெல்லாம் நாங்கள் தூக்கணும். அது எப்படி ஒரு இடத்துல நான் ஒரு ஆள் வந்து எப்படி காரை தூக்கணும், நம்ம எப்படி சூப்பர் மேன் ஆகுறது அப்படின்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது வந்து மொமெண்ட்னு ஒரு கான்செப்ட் வரும். இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால எப்பயாவது உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சதுன்னா திருச்சிக்கு பக்கமாக இருக்கவங்க திருச்சிக்கு போயிட்டு வாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கோட்டூர்புரம் போயிட்டு வாங்க. கோட்டூர்புரம்ல பிர்லா பிளானட்டோரியம். ஓகேவா? சரி பார்க்கலாமா? இதனாலதான் 2 நாள் கிளாஸ் வைக்கல, அதுதான் சொல்ல வந்தேன், சரியா? சரி பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமா? டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா
ஆ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரெயின் கோட்லாம் போட்டிருப்பீங்க கரெக்டா? இந்த ரெயின் கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் சார். நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா நனைஞ்சிருக்கும் கரெக்டா? ஆனா ரெயின் கோட் போட்டா நம்ம நனைய மாட்டோம் அல்லவா? அதுல தண்ணி பட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மள வந்து ஈரமாக்க மாட்டுது. வெட்டாக்க மாட்டுது கரெக்டா? அப்போ அந்த ரெயின் கோட்லாம் இருக்குல்ல, அங்க வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? அந்த இடத்துல ரெயின் கோட் இல்ல. அதே மாதிரி இந்த சோப்பு, டிடர்ஜென்ட்லாம் போடுறோம்ல, வெறும் தண்ணியை தொட்டு மட்டும் வந்துச்சா போக மாட்டுது. இதே சோப் போட்டு போனா அந்த போயிட்டு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த அந்த அழுக்கு, இந்த டர்ட் இதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடுது இல்லையா? க்ளீன் பண்ணிடுது. ஸோ அந்த சோப்பு டிடர்ஜென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அங்க வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி சொன்னல, அந்த என்னது லீஃப், லோட்டஸ் லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் விட்டோம்னா அது என்ன ஆகாதுன்னா, அதை ஈரமாக்காம, இப்போ பேப்பர்ல வாட்டரை ஊற்றினா அப்படியே என்னன்னா வெட் பண்ணிடும். ஆனால் லோட்டஸ் லீஃப்ல ஊற்றினோம்னா அது என்னன்னா ஒரு டிராப்லெட்டாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு முன்னாடி என்ன ரீசன் சயின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தான். ஓகேவா? அதை பற்றி தான் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அ டாபிக், டுடே டாபிக் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா. ஸோ எதுக்கும் ஆங்கிள்னாவே நமக்கு எதுக்கும் இருக்கும். எதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த கான்செப்ட் வந்து வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்யூட் இருக்குல்ல, நோட் த பாயிண்ட், லிக்யூடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் நமக்கு தெரியும். லிக்யூடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் எது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அந்த லிக்யூடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து சாலிடோட கான்டாக்ட்ல வரும்போது, நோட் பண்ணுங்கப்பா, லிக்யூடோட ஃப்ரீ சர்ஃபேஸ், ஓகேங்களா? லிக்யூடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ சர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வெசல்ல நான் ஊற்றி வைக்கிறேன், ஒரு வாட்டர் ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும். இதானப்பா அந்த ஃப்ரீ சர்ஃபேஸு, இதானப்பா ஃப்ரீ சர்ஃபேஸு, கரெக்டாப்பா? இதானே ஃப்ரீ சர்ஃபேஸு, இதான் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டாப்பா? இதான் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே தானே? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிராப்லெட் இருக்குன்னா, இங்க பாருங்க, இது சுத்தி உள்ளது தான் வந்து பார்த்தீங்க, இது சுத்தி இருக்குல்ல, இந்த சுத்தி உள்ளது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியுதாப்பா நான் சொல்றது? ஹைலைட்டர் வச்சு பண்ண முடியுமான்னு தெரியல. ஹைலைட்டர் இருந்து போகாதோ? இது இருக்குல்ல, இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னா உங்களுக்கு அந்த அவுட்டர் தான் பார்த்தீங்கன்னா, இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் சொல்றது. சரிங்களா? ஃப்ரீ சர்ஃபேஸ் சொல்றது. சுத்தமாக போய் பரவாயில்ல. ஓகேப்பா. ஸோ இந்த லிக்விடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து எதோட கான்டாக்ட்ல வரும்போதுன்னா, கான்டாக்ட் வித் சாலிட். ஓகேவா? கான்டாக்ட் வித் சாலிட் சர்ஃபேஸ். லிக்விடோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாலிட் சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல வரும்போது, சரிங்களா, ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அந்த ஆங்கிளை எப்படி சார் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2 பேர் இருக்காங்களா, லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேர் எப்பவுமே ஆங்கிள்ங்கிறது பெட்வீன் அப்படி தான் படிப்போம். இந்த ஆங்கிள் பெட்வீன் யாருன்னா, ஒன்று லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ், இன்னொன்று சாலிட் சர்ஃபேஸ். வெறும் லிக்விட் சாலிட் அது எப்படி ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அதுக்கான வே ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நோட் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா, ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெசல் இருக்கு, சரிங்களா? இந்த வெசல்ல நம்ம என்ன பண்றோம்னா, வாட்டர் வந்து ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வெசல்ல இப்போ வந்து ஒரு வாட்டர் வந்து போர் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் டியூபை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். என்னப்பா இன்செர்ட் பண்ணுறேன்னா, ஒரு கிளாஸ் டியூபை வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு கிளாஸ் டியூப் வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அந்த அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் இப்படி இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும், ஒரு யூ ஷேப்பில். பார்த்துருக்கீங்களா? சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? நான் ஒரு கிளாஸ் டியூப் எடுத்தும் போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது லிக்விட் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். ஆனால் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கான்கேவ். அந்த லிக்விட் ஏன் வந்து இருக்குன்னா, இப்போ நார்மலாக தான் இருந்துச்சு. நான் கிளாஸ் டியூப்பை வந்து இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்களேன், அது சாலிடோட கான்டாக்ட்ல வரும்போது என்னவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிடோட கான்டாக்ட்ல வரும்போது ஒரு கேர்வா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கேர்வ்டு சர்ஃபேஸ் கிடைக்குது. ஓகேவா? அது கான்கேவாகவும் இருக்கலாம், கான்வெக்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? கான்கேவாகவும் இருக்கலாம். சட்டி தான் கான்கேவ். சட்டி கான்கேவாகவும் இருக்கலாம், இல்லை கான்வெக்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வாட்டரில் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் டியூபை வந்து வாட்டரில் இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்கேவ் கிடைக்கும். இதே வந்து நீங்கள் மெர்க்குரி இருக்குல்ல, சரிங்களா, மெர்க்குரியில் நீங்கள் இன்செர்ட் பண்ணுறீங்க, சரிங்களா, நீங்கள் மெர்க்குரியில் இன்செர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
அது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டெப்ரஸ். இப்போ இதுதான் சர்ஃபேஸ்னா நான் என்ன கொஞ்சம் கூட வரைஞ்சிருக்கலாம். ஸோ கொஞ்சம் அன்னைக்கடைவிலேருந்து இதில் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு. இந்த பிபிடி கொஞ்சம் கஷ்டப்பா. அந்த சாஃப்ட்வேர் வேற, இந்த சாஃப்ட்வேர் வேற, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா மெர்க்குரி இல்லையா? ஸோ மெர்க்குரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரியை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த லெவல் இருக்குல்ல, எல்லாரும் கேட்குதுல, நான் பாட்டு நடத்திட்டு இருக்கேன். கேட்குதுலப்பா? இதோட இதுதான் லிக்விடோட அந்த லெவலு, இதுதான் அந்த லெவல். இந்த லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? ஓகே, ரைஸ் ஆயிருக்கு. அது ஏன் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. இதே மெர்க்குரிக்குள்ள நீங்க வந்து இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்வெக்ஸ். ஆமா, அது என்ன ஆகும் அப்படின்னா கான்கேவா இருக்கும். என்ன அது டெப்ரஸ் ஆகும். அந்த கிளாஸ் டியூப் வந்து நீங்க இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்களா, அந்த கிளாஸ் டியூப் இருக்குல்ல, இந்த கிளாஸ் டியூப்பை நீங்க வந்து இன்செர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆயிடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெப்ரஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்ரஸ் ஆயிடும். லெவல்ல இருந்து இந்த டாப் லெவல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டெப்ரஸ் ஆயிடும். இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு டெப்ரஸ் ஆயிருக்கும். இதை ரெஃபரன்ஸ் லெவல், இதுல இருந்து டெப்ரஸ் ஆயிருக்கும் இந்த ஹைட்டு. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேப்லரி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹைட்டை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து எவ்வளோ ஃபால் ஆயிருக்கோ அது கேப்லரி, அதாவது கேப்லரி ஃபால். ஓகேவா? கேப்லரி ரைஸ், இது கேப்லரி ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்கேவா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குன்னா கான்கேவ், கான்வெக்ஸாக இருக்கும். சரிங்களா, கான்வெக்ஸாக இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த சாலிடோட கான்டாக்டில் வரும்போது தான் இந்த மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சாலிடோட கான்டாக்டில் வரும்போது இந்த மாதிரியா இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்கலாம், சார் நீங்கள் ஒன்று சொல்ல வந்துடுங்க சார். சரி, இப்போ இந்த இடம் கவனிங்களேன் சார். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடு இந்த சாலிட் தானே இருக்குது. கரெக்டு தான். இந்த இடத்துல லிக்யூடு சாலிட் தானே இருக்குது. அப்படின்னா எப்படி சார் இப்படி தானே சார் வரும் கான்கேவ்? ரைட்டுமா, இந்த இடத்துலையும் இப்படி தான் வரும், இந்த இடத்துல இப்படி தான் வரும், இந்த இடத்துலையும் இப்படி தான் வரும். சொல்றது புரியுதாப்பா? இந்த இடத்துல இப்படிதான் வரும். அடுத்து சார் இந்த இடத்துல சாலிட்ல கான்டாக்ட்ல இருக்கு சார். ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா டயக்ராம் சொல்றது புரியுதாப்பா? சாலிடோட அந்த லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து கான்டாக்ட்ல வரும்போது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது. The curved surface may be concave, it may be convex-ஆ இருக்கலாம். ஓகேவா? it may be concave. இப்போ இது ஒரு சாலிட் தான். இப்போ இந்த சாலிடோட வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த லிக்விட், அதை மட்டும் வரையறேன். இது இங்க லிக்விட் கான்டாக்ட்ல இருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ எகே நான் இங்கே ஒரு கிளாஸ் டியூப் வச்சிருக்கேன். கிளாஸ் டியூப் வந்து ஒரு சாலிடு, கிளாஸ் டியூப் வந்து சாலிடு. ஸோ அப்போ இங்கே இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கான்கேவ் ஃபார்ம் ஆகுது. புரியுதாப்பா? அதனால வாட்டர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கர்வ்ட் ஆயிருக்கு. எதனால இந்த மாதிரி கர்வ்ட் ஆயிருக்கு? சாலியில் உள்ள மாலிகுலும் இந்த சாலியில் உள்ள மாலிகுல் இப்போ இங்கே லிக்விட் மாலிகுல் இருக்கும். கரெக்டாப்பா? இங்கே லிக்விட் மாலிகுல் இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா அந்த சாலிட் லிக்விட் மாலிகுல் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதான் என்ன ஃபோர்ஸ்? அட்கஷன் ஃபோர்ஸ். டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸுக்குள்ள ஃபோர்ஸ் தானே அட்கஷன் ஃபோர்ஸ். ஸோ இப்போ அட்கஷன் வந்து அதிகமா இருக்கு. பிடிச்சி அந்த மாலிகுல்ஸுக்குள்ள ஃபோர்ஸை விட அட்கஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. புரியுதாப்பா? பிடிச்சி இழுத்திருக்காங்க. இவன் இந்த இங்க உள்ளவன் இந்த சாலிட் மாலிகுல் இந்த லிக்விட் மாலிகுல பிடிச்சி இழுத்திருக்கு. புரியுதாப்பா? அதே மாதிரி இங்க உள்ள சாலிட் மாலிகுல் இங்க உள்ள லிக்விட் மாலிகுல பிடிச்சி இழுத்திருக்கு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்கேவ் கிடைச்சிருக்கு. அட்கஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்கேவ் கிடைக்கும். அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா கான்கேவ் ஃப்ரீ சர்ஃபேஸா இருக்கும். ஆக்சுவலா அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த என்ன சொல்றது, அந்த கர்வ்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் 10 நிமிஷத்துல வர கட் ஆனிச்சுன்னா திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, கர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸ் இருக்குல்லப்பா, அந்த கர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸ் தான் ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, மெனிஸ்கஸ் அப்படின்னு. மெனிஸ்கஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அடுத்த மெனிஸ்கஸ் அந்த கர்வ்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த கர்வ்டு அந்த லிக்விட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த கர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸ்க்கு பேர் தான் மெனிஸ்கஸ். அப்போ இது என்ன மெனிஸ்கஸ் அப்படின்னா, இந்த கர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸ் என்ன மெனிஸ்கஸ் அப்படின்னா கான்கேவ் மெனிஸ்கஸ். ஓகேவாப்பா? கான்கேவ் மெனிஸ்கஸ். இப்ப புரியுதாப்பா? எஸ் சார். கான்கேவ் மெனிஸ்கஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ இது வந்து வாட்டர் இருக்கு. அதே மாதிரி இப்போ இங்க வந்து ரைஸ் ஆனிச்சுல, இந்த ரைஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிடோட கான்டாக்ட் இருக்கும்போது இந்த மாதிரி வந்திருக்கும், கான்கேவ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வாட்டர். ஓகேவா? வாட்டர் கிளாஸ் டியூப்பை இன்செர்ட் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்க மெர்க்குரிக்கு வந்து நீங்க இன்செர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இப்போ இந்த மெர்க்குரியில இது சாலிடா, இது சாலிடு. ஓகேவா? இப்போ இந்த சாலிடோட கான்டாக்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அட்கஷனை விட கொகஷன் அதிகமா இருக்கும். அதனால ஃபார்ம் ஆகுறது இப்படி ஃபார்ம் ஆகும், கான்கேவ் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்க கிளாஸ் டியூபை வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த இடத்துலையும் கான்வெக்ஸ்ப்பா, கான்கேவ்னு சொல்றேன், கான்கேவ் ஃபார்ம், கான்வெக்ஸ் ஃபார்ம் ஆகும், கான்வெக்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி வராம, சரிங்களா, அது இப்படி போனுச்சுன்னா என்ன ஆயிரும், அட்கஷன் அதிகமாயிரும்.
மெர்க்குரியோட மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொகஷன் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, கொகஷன் தான் அதிகம். சரிங்களா, கண்ட்ரோல் இஸ் இட் ஓகேவா. ஸோ இப்போ கொகஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அங்கே வந்து கான்வெக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட்ஸ் அந்த மெர்க்குரியோட லிக்விட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா கான்கேவாக இருக்கும். இங்கேயும் டெப்ரஸ் ஆயிருக்கும், கான்கேவா இருக்கும். என்னப்பா புரியுதாப்பா? ஓகேங்களா? இது இந்த மாதிரி ரீசன். இப்போ இதுக்கு என்ன ரீசன்னா அவங்க இந்த மாதிரி அட்கஷன் அதிகமா இல்லாம கொகஷன் அதிகமா இருக்கு. ஸோ கொகஷன் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கான்வெக்ஸா இருக்கு இங்கே. ஓகேவா. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எது அதிகம்னா அட்கஷன். சரிங்களா, அட்கஷன் வந்து அதிகம் கொகஷனை விட. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொகஷன் வந்து அதிகம் அட்கஷனை விட. இஸ் இட் கிளியர்? இன்னும் இருக்கு, இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். இன்னும் அட் த எண்ட் ஆஃப் த இந்த டாபிக் வந்து சூப்பரா புரிஞ்சிடும். அடுத்து இந்த இடத்துல தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டே சொல்லலாம். எப்படி இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை சொல்லலாம்னா இந்த இவ்வளோ டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா எது அதிகம்னு சொல்லிடலாம். ஒரே ஒரு இது இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை வச்சு என்ன சொல்லிடலாம்னா இவ்வளோ ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா எது அதிகமா இருக்கும், கொகஷனா அட்கஷனா, அது ஒண்ணு. அதே மாதிரி வெட்டாகுமா இல்லை வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் விட்டு. இந்த டீட்டா இருக்குல்ல, இந்த டீட்டா வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டீட்டா தான் டிட்டர்மைன் பண்ணும். என்னன்னா ஒரு வாட்டரை நீங்க எதுல வாட்டர்னு கிடையாது, யூ டேக் எனி லிக்விட். நான் இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிறேன். அந்த வாட்டரை நான் ஒரு சாலிட் சர்ஃபேஸ் மேல ஊத்துறேன் அப்படின்னா அது வந்து டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுமா இல்ல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுமா, ஓகேவா. இந்த டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுதா இல்ல ஸ்ப்ரெட் ஆகுதா அதை டிசைட் பண்றது திஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து இவ்வளவு ரேஞ்சுக்குள்ள இருந்தா அது டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகும். டிராப்லெட்டா ஃபார்ம் ஆச்சுன்னா கொகஷன் அதிகமா இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அட்கஷன் அதிகமா இருக்கும். அப்போ டீட்டா என்ன, இது எல்லாமே கோரிலேட்டடா இருக்கும்பா, சூப்பரா இருக்கும். சரிங்களா, இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி டிஃபைன் பண்ண போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சொன்னது லிக்விட் சர்ஃபேஸ்க்கும் சாலிட் சர்ஃபேஸ்க்கும் அது ரெண்டு கான்டாக்ட்ல வரும்போது தான் அந்த ஆங்கிள் கிடைக்குது. லிக்விட் சர்ஃபேஸும் சாலிட் சர்ஃபேஸும் கான்டாக்ட்ல வரும்போது தான் ஒரு ஆங்கிள் கிடைக்குது. அதான் அங்க கான்டாக்ட் ஆங்கிள். ஓகேவா, கான்டாக்ட் ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா. ஸோ அதை எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா ரெண்டு டேஞ்சன்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெண்டு டேஞ்சன்ட் வரையணும். எங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல அந்த லிக்விடும் சாலிடும் கான்டாக்ட்ல இருக்குல்ல அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிடுங்க. லிக்விடும் சாலிடும் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல நம்ம ரெண்டு டேஞ்சன்ட் வரையும். அந்த டேஞ்சன்ட் தான் இப்போ நோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட் தான் இப்போ. சரிங்களா, ஸோ கரெக்டாக புரியணும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ ஒரு இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடும் சாலிடும் கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன வரைய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லா இருக்கும்பா, 3Dல ஃபுல்லா இருக்கும், ரவுண்ட் ஆயிடுச்சு பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு கான்டாக்ட்ல தான் இருக்கும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இப்படி இருக்கும்பா. டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா சொல்றது புரியுதாப்பா? டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஒரு கப்பு மாதிரி இருக்கும்பா, புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன்? டாப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம பாக்குறது இந்த ஒரு சைடை மட்டும் தான் பாக்குறீங்க, இந்த யூ மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இப்படி உங்க ஸ்கிரீனுக்கு இந்த யூ மட்டும் தானே தெரியுது. ஆக்சுவலா அது எப்படி இருக்கும், ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டாப்பா? 3Dல பார்க்க சொல்றப்பா, கப்பு மாதிரி இருக்குமா? என்னப்பா புரியுதாப்பா? கிரிக்கெட் பால ஹாஃபா பிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்க மேல போய் நின்று பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்காம மேல போய் நின்று இதுதான் இருக்குன்னா இங்க இருக்குன்னா இதுக்கு மேல போய் நின்று பாக்குறீங்க. சரியா, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல தான் ரெண்டு டேஞ்சன்ட் வரைய போறோம். ஒன்னு வந்து லிக்விட் சர்ஃபேஸுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைய போறோம், சாலிட் சர்ஃபேஸுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைய போறோம். ஏன்னா ரெண்டு பேரும் தான் கான்டாக்ட்ல இருக்காங்க, அவங்க ஆங்கிள் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ரெண்டு டேஞ்சன்ட் வரைய போறோம். ஒரு tangent for liquid surface and another tangent for solid surface. Clear? Yes sir. Yes. Okay, ரெண்டு tangent வரைய போறோம். ஓகேவா. அது ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்க, அந்த ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு நம்ம ரெண்டு tangent வந்து வரைய போறோம். எதுக்கும் tangent வரைய போறோம்னா ஒரு tangent யார் கான்டாக்ட்ல இருக்காங்க, லிக்விட் சர்ஃபேஸ், இன்னொரு tangent சாலிட் சர்ஃபேஸ், ரெண்டுக்கும் வரைய போறோம். இங்க இருக்கிறது சாலிட் வந்து இப்போ இந்த கிளாஸ் தான் சாலிடு. ஓகேவா. இங்க உள்ளது வாட்டர் வந்து லிக்விட். ஓகேவா. ஸோ இந்த லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்துருக்கோம், லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகேவா, திஸ் இஸ் த லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ். இங்கே உங்களுக்கே தெரியும் ஏர் வந்து கான்டாக்ட்ல வரதுல
ஓகேவா, அதான் உங்களுக்கு லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ரெண்டு டேஞ்சன்ட் வரையப்படும், ஒரு டேஞ்சன்ட் ஃபார் லிக்விட் சர்ஃபேஸ், another tangent ஃபார் த சாலிட் சர்ஃபேஸ். ஸோ டேஞ்சன்ட் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு கர்வ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கு, ஓகேவா, கர்வ் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைய சொல்றேன்னா எப்படி வரைவீங்கன்னா, இந்த லைன் இந்த சிங்கிள் பாயிண்ட் டச் பண்ண போயிட்ட மாதிரி வரைவீங்க. கரெக்டாப்பா, இப்படி தானே வரைவீங்க டேஞ்சன்ட், இப்படி தானே இந்த பாயிண்ட்ல வரையணும், இப்படி டேஞ்சன்ட் வரைவீங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் வரையணும்னா இப்படி வரைவீங்க. என்னப்பா கரெக்டாப்பா வரைஞ்சிருக்குது, இப்படி தானே டேஞ்சன்ட் வரைவீங்க, ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இதுக்கு டேஞ்சன்ட் வரையணும், நீங்க ஸ்ட்ரைட்டுக்கு டேஞ்சன்ட் வரையணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அதுல டேஞ்சன்ட் வரணும்னா அந்த அந்த டேஞ்சன்ட் வந்து அதுல தான் வரும், ஓகேவா, அந்த டேஞ்சன்ட் வந்து அதுல தான் வரும். புரியுதாப்பா, சொல்றது புரியுதா, அதுல தான் வரும். அதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் போய் டேஞ்சன்ட் போய் இப்படிலாம் வரையக்கூடாது, எப்பவுமே டேஞ்சன்ட் வந்து கிராஸ் ஆகக்கூடாதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா, ஓகேவாப்பா. சரி, அப்போ நான் இங்க லிக்விட் சர்ஃபேஸ் இங்க கர்வ்டா இருக்குல்ல, நம்ம டேஞ்சன்ட் வரைய போறேன். நோட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், லிக்விட் சர்ஃபேஸ்க்கு வரையக்கூடிய டேஞ்சன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சர்ஃபேஸ்ல இருந்து அவுட் சைட்ல, ஓகேவா, சர்ஃபேஸ்ல இருந்து அவுட் சாலிட் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைட்ல வரையணும், சாலிட் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைட்ல வரையணும். லிக்விட் சர்ஃபேஸ் சாலிட் சர்ஃபேஸ்க்கு எப்படி வரையணும்னா டேஞ்சன்ட் வரையணும், அது லிக்விடுக்கு இன்சைட்ல வரையணும், ஓகேவா, சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்போ வரையணும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் வரைகிறேன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல தான் நம்ம ரெண்டு டேஞ்சன்ட் வரைய போறோம், ஓகேவா. ஒன்று வந்து லிக்விடுக்கு, இப்போ இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறப்பா, ஏன்னா இது கொஞ்சம் இதாக இருக்கு. இங்க பாருங்க, ஓகேவா, நான் வந்து அதை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ புரியறதுக்காக இங்கே டேஞ்சன்ட் வரைகிறதுக்காக இப்போ இந்த இடத்துல கிளாஸ் டியூப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. அந்த சர்ஃபேஸ் மட்டும் எடுத்து வரைஞ்சிக்கிறேன், ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸ் மட்டும் இப்படி எடுத்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல தான் நான் வரைய போறேன், ஓகேங்களாப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் சார். இந்த இடத்துல மாதிரி லிக்விட் இருக்கு, ஓகேவா. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல தான் வரைய போறோம். டேஞ்சன்ட் எப்படி வரையணும், ஆக்சுவலா எப்படி வரையணும் அப்படின்னா இங்க பாருங்க, இப்படி இருக்கு, அந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கு லிக்விட், இது வந்து இந்த கர்வா இருக்கிறது லிக்விடு, இந்த இதா இருக்கு டியூப் வந்து சாலிடு, ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல டேஞ்சன்ட் வரையினா இப்படி வரைவீங்க கரெக்டாக, அந்த லிக்விடுக்கு டேஞ்சன்ட் வரையினா இப்படி தானப்பா டேஞ்சன்ட் வரைவீங்க, லிக்விட் சர்ஃபேஸ்க்கு டேஞ்சன்ட் இதானப்பா லிக்விட் சர்ஃபேஸ், இந்த இடத்துல வரணும் இப்படி தானப்பா டேஞ்சன்ட் வரைவீங்க, கரெக்டா கரெக்டா. எஸ் சார். அப்போ இந்த சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் வரையும் போது இது இந்த டைரக்ஷனான்னு பார்க்கணும். நோட் த பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேஞ்சன்ட் வந்து இப்போ நீங்க இந்த இதை சூஸ் பண்ணீங்கன்னா, இதை சூஸ் பண்ணி பாருங்க, இந்த ஏரை சூஸ் பண்ணீங்கன்னா இது டூ வேர்ட்ஸ், அதாவது இது வந்து சாலிட் சர்ஃபேஸ் இல்லையா, சாலிட் சர்ஃபேஸை நோக்கி நீங்க வரைகிற மாதிரி இருக்கும், சாலிட் சர்ஃபேஸை நோக்கி, ஓகே. அதாவது ஒரு இது ஃபிக்ஸ் பண்றாங்க, இப்போ ஒவ்வொரு டைமும் மாற்ற வேணாம், ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அவ்வளோதான், அதனால தான் அந்த ரூல், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா. ஸோ இப்படி வரைஞ்சிங்கன்னா அது டூ வேர்ட்ஸ் சாலிட் சர்ஃபேஸ் வரைகிற மாதிரி இருக்கும். நான் சொல்றது டேஞ்சன்ட் வரைகிறது சாலிட் சர்ஃபேஸுக்கு, ஓகே, சாலிட் சர்ஃபேஸ்ல வந்து அவுட்வர்ட் வரையணும், டூ வேர்ட் சாலிட் சர்ஃபேஸ் வரைஞ்சுக்கூடாது. இப்படி இருந்து போனீங்கன்னா சாலிட் சர்ஃபேஸ் இதான் டியூப்னா சாலிட் சர்ஃபேஸை நோக்கி போறீங்க, டூ வேர்ட் சாலிட் சர்ஃபேஸ் வரையக்கூடாது, சாலிட் சர்ஃபேஸ்ல இருந்து அவுட்வர்ட் வரையணும், ஓகே கிளியர். அப்போ பாருங்க, சாலிட் சர்ஃபேஸ்ல இருந்து அவுட்வர்ட் நான் டேஞ்சன்ட் வரைய போறேன், இப்படி வரைய மாட்டேன், சாலிட் சர்ஃபேஸ் அவுட்வர்ட் எப்படி வரையணும், இப்படி வரைவேன், கரெக்டாப்பா, கரெக்டா. வேற கலர் கொடுத்துக்கலாமா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாப்பா. டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன் சாலிட் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடு, இது என்ன டேஞ்சன்ட் அப்படின்னா லிக்விட் டேஞ்சன்ட், ஓகேவா, லிக்விட் சர்ஃபேஸ்க்கு வரைஞ்ச டேஞ்சன்ட், ஓகே, லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட், ஓகேவா. அடுத்த டேஞ்சன்ட் என்ன வரைய போறோம்னா இதே பாயிண்ட்ல தான் வரைய போறேன், அதே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல தான், அதே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல எப்படின்னா ஒன்று எப்படி வரையலாம், இப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று ஒரே லைன் இப்படி தான் போட போறீங்க, ஒரே லைன் தான் போட போறீங்க. இது அப்வர்டா டவுன்வர்டா, அப்போர்ட் டவுன்வர்ட் சொல்றதை விட லிக்விட் இருக்குல்ல, லிக்விடுக்குள்ளையா லிக்விடுக்கு வெளியிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்விடுக்கு இன்சைட்ல வரையணும். இந்த டேஞ்சன்ட் வரைகிறது மேலே வரையாம லிக்விடுக்கு இன்சைட்ல வரையணும், ஓகேவா, லிக்விடுக்கு இன்சைட்ல. இது வந்து என்ன டேஞ்சன்ட்னா சாலிட் சர்ஃபேஸுக்கு வரைஞ்ச டேஞ்சன்ட், ஓகேவா. ஓகே, நீங்க வேணா SSTன்னு போட்டுக்கங்க, சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட், இது லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட், ஓகேவா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இஸ் இட் கிளியர்? Is it clear? Yes. இன்னொரு தடவை சொல்லுமாப்பா, நான் ரெண்டு தடவை வாங்கி பாருங்க, சரிங்களா. இப்போ பாருங்க,
இப்போ நான் வந்து இப்போ இங்கே வரைகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் கலர் வேறு மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரைகிறேன் அப்படின்னா எகெயின் நான் பார்த்துங்க ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸுக்கு இப்படி போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் சாலிட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ் வரையணும். அப்போ அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ்னா இது அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ். அடுத்து டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடக்கூடாது. வெளில போனால் என்ன ஆகும்னா அது லிக்விடுக்கு அவுட் சைடு, நான் சொல்கிறது லிக்விடுக்கு இன்சைடு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா. தெரியலையோப்பா அது. சரி, இங்கே வேணா வரையணும் பாருங்க. அடுத்து இங்கே வரையணும் பாருங்க. இந்த மெர்க்குரிக்கு பாருங்களேன், மெர்க்குரிக்கு வரையணும் பாருங்க. இந்த கலர் கொடுத்துக்கலாம், ஒயிட் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்களேன், டேஞ்சன்ட் வேற கலர். இங்கே பாருங்க, இப்போ இந்த டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இதுக்கு எப்படி வரையணும்? இப்போ எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? கர்வ்டா இருக்கா? ஸோ அப்போ எப்படி வரையணும்னா டேஞ்சன்ட் வரையணும். டேஞ்சன்ட் இப்படி தான் வரைவீங்க. கரெக்டாப்பா? இப்படி தானே டேஞ்சன்ட் வரையும். இப்படி வரைவீங்களா? டேஞ்சன்ட் எப்படி வரைய மாட்டீங்களே? டேஞ்சன்ட் இப்படி வரைவீங்க. இப்படி வரக்கூடாது. தெரியல இப்போ டேஞ்சன்ட் வரைகிறது. டேஞ்சன்ட் வரைகிறது தெரியல. சரிங்களா? இப்படி வராது டேஞ்சன்ட். இந்த சர்ஃபேஸை கிராஸ் பண்ணி போகாதே. கரெக்டாப்பா? அந்த கேர்வை வந்து இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. இதான் கேர்வ்னா ஒரு டேஞ்சன்ட் வந்து அந்த கேர்வை இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. தெரியலப்பா டேஞ்சன்ட் வரைகிறது. ஹலோ, மைக் செட்டிங். ஹலோ, கேர்வை வந்து இன்டர்செக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த டேஞ்சன்ட் அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிட்டு போகணும் இல்லையா? இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். இந்த மாதிரி கான்வெக்ஸ்க்கு வரையும் போது அப்போ இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க டவுன்வர்டா வரைஞ்சிங்க அப்படின்னா இங்க சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு. டுவர்ட் சாலிட் சர்ஃபேஸ் வரையக்கூடாது. டுவர்ட் சாலிட் சர்ஃபேஸ் வரையக்கூடாது. அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ் தான் வரையணும். அப்போ அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் வரைஞ்சிருவீங்க. இது வந்து நான் லிக்விட் சர்ஃபேஸுக்கு வரைஞ்ச டேஞ்சன்ட் LST. ஓகேவா? அடுத்து சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் வரைய போறேன். சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் இந்த லைன்ல தான் வரப்போகுது. y ஆக்சிஸ்லாம் வரப்போகுது. மேலே வரையக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். க்ளோஸ் ஆயிட்டு இப்போ கேக்குதாப்பா? கேக்குது சார். எஸ் சார். ஸ்கிரீன் விட்டு வெளில வந்துருச்சு. போல. சரி, ஓகே. ஸோ இந்த டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டா வரைஞ்சிங்கன்னா லிக்விட் மெர்க்குரிக்கு அவுட்வர்ட்ல வரும். மெர்க்குரிக்கு இன்சைட்ல வரையணும். இப்போ மெர்க்குரிக்கு இன்சைட்ல வரைவீங்க. இது என்ன டேஞ்சன்ட்? சாலிட் சர்ஃபேஸ்க்கு வரைஞ்ச டேஞ்சன்ட். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இஸ் இட் கிளியர்? பக்கா புரியுதா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுது சார். அவ்வளவுதான்ப்பா. அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்? சரிங்களா? அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் நோட் பண்ணலாமா? நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்? வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் நோட் பண்ணுங்க, எழுதுங்க, நோட் பண்ணுங்க. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணுங்க. இட் இஸ் தி ஆங்கிள். என்னப்பா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது? இட் இஸ் தி ஆங்கிள். இட் இஸ் தி ஆங்கிள். இப்போ இட் இஸ் தி ஆங்கிள். இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும்? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் the tangent of tangent of liquid surface. Tangent எதுக்கு வரையணும்? லிக்விடுக்கும் சாலிடுக்கும். tangent of liquid surface. ஓகேவா? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த tangent of liquid surface. எந்த இடத்துல? at the point of contact. at the point of contact. எந்த இடத்துல? at the point of contact. ஓகே சார், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல. ஓகேவா? டேஞ்சன்ட்டுக்கு லிக்விட் சர்ஃபேஸோட டேஞ்சன்ட்டுக்கு மட்டுமா வரையணும்? கிடையாது. அண்ட் சாலிட் சர்ஃபேஸ்க்கும் வரையணும். அண்ட் சாலிட் சர்ஃபேஸ்க்கும் டேஞ்சன்ட் வரையணும். அண்ட் சாலிட் சர்ஃபேஸ். அந்த சாலிட் சர்ஃபேஸ் வரையக்கூடிய டேஞ்சன்ட் எப்படி இருக்கு? சாலிட் சர்ஃபேஸ் வரையக்கூடிய டேஞ்சன்ட் இன்சைடு த லிக்விட் இருக்கு. என்னப்பா? at the point of contact tangent of the liquid surface and tangent of the solid surface inside the liquid. Solid surface வரையக்கூடிய tangent inside the liquid. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? This is the angle of contact. So what is angle of contact? It is the angle between the tangent of the liquid surface at the point of contact. At this point of contact, okay, at this point of contact and solid surface towards the liquid. That is inside the liquid. Okay, inside the liquid is called a angle of contact. Okay, இல்ல நாங்க டிஃபரெண்டா கொஞ்சம் எழுதிக்கலாம் சார் அப்படினா கூட நீங்க டிஃபரெண்டா எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும்னா இந்த சிம்பிளா என்னப்பா ஸ்டக் ஆயிடுச்சா? சரி விடுங்க. இப்போ நீங்க புரியுற மாதிரி எழுதணும்னா சார் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ஷார்ட்டா எழுதுறேன். ஆங்கிள் பிட்வீன் tangent of liquid surface and tangent of solid surface
tangent of solid surface at the point of contact. Okay பாப்பா? Okay students? புரியுதாப்பா? புரியுதா? Yes, sir. ஓகே ஓகே சரிங்களா? ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த இது வந்துடலாம், அப்புறமா வரலாம். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் நீங்கள் வரையக்கூடியீங்களா டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் வரையறீங்க. ஒன்று வந்து லிக்யூட் சர்ஃபேஸுக்கு எப்படி டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிக்யூட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் எப்படி வரையணும் அப்படின்னா நோட் பண்ணிங்கப்பா. லிக்யூட் சர்ஃபேஸுக்கு டேஞ்சன்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, ஓகேவா, லிக்விட் சர்ஃபேஸ்க்கு டேஞ்சன்ட் எப்படி வரும்னா எப்படி இருக்கணும், ஓகேவா, லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் வந்து எப்படி இருக்குன்னா அவுட் சைடு இருக்கணும், ஓகேவா, அவுட்வர்டா இருக்கணும், அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ். அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ். சரிங்களா, அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ். வரையக்கூடிய டைரக்ஷன் இருக்குல்ல, அது வந்து சாலிட் சர்ஃபேஸ்க்கு அவுட்வர்டா வரையணும். அவுட் நாட் டுவர்ட்ஸ் கிடையாது, ஓகேவா, அவுட்வர்ட் வரையணும் ஃப்ரம் த அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ். அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ் எங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா, இது மறந்துடக்கூடாது, இந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவை. அப்போ தான் நீங்கள் எந்த இது கொடுத்தாலும் உங்களால் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வரைய முடியும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோ ஆங்கிள் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சாலிட் சர்ஃபேஸ்க்கு வரையக்கூடிய டேஞ்சன்ட் எப்படி இருக்கணும்னா, சாலிட் சர்ஃபேஸ் ஷார்ட்டாக எழுதுறேன், சாலிட் சர்ஃபேஸ்க்கு வரையக்கூடிய டேஞ்சன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும், இன்சைடு த லிக்யூட் இருக்கணும், ஓகேவா, இன்சைடு த லிக்யூட் இருக்கணும், இன்சைடு த லிக்யூடு, ஓகேவா, அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா, புரியுதாப்பா எப்படி வரையணும், அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா, சரி. அப்போ இங்க பாருங்க, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே, அடுத்து வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, நோட் பண்ணுங்கப்பா, வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு டிராப்லெட் வந்து இருக்கு, ஓகேவா, இந்த லோட்டஸ் ஸ்லீப்ல தண்ணி வாட்டரோட டிராப்லெட் இருக்குல்ல, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல லிக்விடும் இதுவும் சாலிடும் கான்டாக்ட்ல இருக்கு, தெரியுதா, இந்த லிக்விடும் சாலிடும் கான்டாக்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல இப்போ கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டா சொல்லணும். இப்போ இது லிக்விட் ஸ்டூடெண்ட்ஸ், சும்மா அது பந்து கிடையாது, அது வந்து லிக்யூடு, ஓகேவா, இது வந்து லிக்விட் வாட்டர் தான். அந்த ரவுண்டா உள்ளது எதுக்குன்னா சர்ஃபேஸை சொல்றதுக்காக வரைஞ்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஃபுல்லா லிக்விட் டிராப்லெட் தான், ஃபுல்லா லிக்விடா தான். இப்போ இந்த இடத்துல நான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோன்னு சொல்லணும். சரிங்களா, இப்போ பார்க்கலாம் என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, இங்கே பாருங்க, இது சாலிட் சர்ஃபேஸ், இது லிக்விட் சர்ஃபேஸ், என்னப்பா கரெக்டா. இப்போ இதுக்கெல்லாம் நான் டேஞ்சன்ட் வரையணும். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ இதுக்கு டேஞ்சன்ட் வரையணும், இப்போ இந்த இடத்துல நம்ம டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து வரையணும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து வரைய போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து இப்போ டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னா, இப்போ எதுக்கு டேஞ்சண்டாக இருக்கணும், லிக்விட் சர்ஃபேஸ்க்கு டேஞ்சண்டாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். லிக்விட் திஸ் இஸ் லிக்விட் சர்ஃபேஸ். லிக்விட் சர்ஃபேஸுக்கு டேஞ்சண்டாக வரையணும் அப்படின்னா நம்ம ஒன்று எப்படி வரைவீங்க, ஒன்று இப்படி, ஆக்சுவலாக இப்படி தான் வரைவீங்க கரெக்டாக. இங்கே பாருங்க, எப்படி வரைவீங்கன்னா இப்படி வரைவீங்க கரெக்டா. இப்போ நீங்க சொல்லுங்கப்பா, டவுன்வர்டா வரையணுமா, ஓகேவா, உள்ளார வரணுமா, வெளில போகணும், டவுனா அப்பா, எந்த டைரக்ஷன் போகணும், டவுனா அப்பா, அப்வர்ட்ஸ் டவுன்ஸ். கரெக்டா பார்த்து சொல்லுங்க. லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் இருக்கும். நான் ஏரோ மார்க் டி பக்கம் போடவா இல்ல யூ பக்கம் போடவா, யூ சார், எப்பா கரெக்டா சொல்லுங்க, டியா யூவா, யூ சார், யூ அவுட்வர்ட் த சாலிட் சர்ஃபேஸ் பா. நீங்க இப்படி வரைஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம்ப்பா, டேஞ்சன்ட் வரைனா அது டுவர்ட்ஸ் சாலிட் சர்ஃபேஸ், இதன்பா சாலிட் சர்ஃபேஸ். டவுனா வரைஞ்சீங்கன்னா சாலிட் சர்ஃபேஸை நோக்கி வரைகிற மாதிரி இருக்குல்லப்பா, டுவர்ட்ஸ் சாலிட் சர்ஃபேஸ் வரைகிற மாதிரி இருக்கு. இது வரையக்கூடாது. நான் சொல்றது அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ். புரியுதாப்பா, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா. எஸ் சார். ஓகேவா, அப்போ இது கிடையாது. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வரையக்கூடாது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிக்விட் சர்ஃபேஸ்க்கு அவுட்வர்ட், திஸ் இஸ் தி லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். லிக்விட் சர்ஃபேஸுக்கு வரைஞ்ச டேஞ்சன்ட். ஸோ எப்படி வரைஞ்சிருக்கேன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு சாலிட் சர்ஃபேஸ்க்கு அவுட்வர்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அனதர் கண்டிஷன் சாலிட் சர்ஃபேஸ்க்கு வரையணும். சாலிட் சர்ஃபேஸ்க்கு எப்படி வரையணும், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாலிட் சர்ஃபேஸ்க்கு எப்படி வரையணும் அப்படின்னா, சாலிட் சர்ஃபேஸ் இதுதான் நமக்கு டிராப்லெட் அப்படின்னா, சாலிட் சர்ஃபேஸ்க்கு இப்படி வரைவீங்களா, சாலிட் சர்ஃபேஸ் இப்படி தானே வரைவீங்க, இதானப்பா டேஞ்சண்டாக வரைவீங்க, இப்படி தான் டேஞ்சண்டாக வரைவீங்க. இது இந்த டைரக்ஷனில் வரையதா இந்த டைரக்ஷனில் வரையதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா. ஸோ இப்போ இங்கே தான் இருக்குன்னு வச்சுங்களேன், லிக்விட் இங்கே பாருங்களேன், அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், அடுத்த பாயிண்ட் இதான் அடுத்த பாயிண்ட், ஓகேவா, இது அடுத்த லிக்விடுக்கு அடுத்த பாயிண்ட்னு வச்சுக்குவேன். அப்போ நான் வரையும் போது இதுதான் டுவர்ட்ஸ் லிக்விட் வரையணும். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தோன்னா இது அவுட்வர்டு லிக்விடா போயிடும், அதாவது இன்சைடு தான் லிக்விடா போயிடும். இப்படிதான்ப்பா, இதுதான்ப்பா இன்சைடு லிக்விடுக்கு இன்சைடில் போகணும். இப்போ இப்படி எடுத்து போறீங்கப்பா,
இப்படி ஏரோ போட்டா லிக்விடுக்கு இன்சைட்ல போறோம்னு அர்த்தம், லிக்விடுக்கு உள்ளார புகுந்து போறோம்னு வச்சுக்கோம். இப்படி போனா லிக்விடுக்கு அவுட் சைட்ல போறோம்னு தானே பார்த்தோம். நமக்கு தேவை லிக்விடுக்கு இன்சைட்ல வரையணும். அப்போ டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஞ்சன்ட் சாலிட் சர்ஃபேஸ் வரைகிற டேஞ்சன்ட் இதுல தான் வரப்போகுது, இந்த அலாங் த சர்ஃபேஸ் தான் வரப்போகுது. எப்படி வரணும்னா டுவர்ட்ஸ் லிக்விட் வரையணும். என்னப்பா டுவர்ட்ஸ் லிக்விட் வரையணும். இதுதான் சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். என்னப்பா புரியுதாப்பா? சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். ஸோ இப்போ நீங்க அந்த ஆங்கிளையும் பாத்தீங்கன்னா இப்படி போட்டக்கூடாது, ஆங்கிள் இப்படி போட்டு ஒரு நிமிஷம், ஆங்கிள் வந்து இப்படி எடுத்து போட்டக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா லிக்விடுக்கு இல்லை, லிக்விடுக்கு இன்சைட்ல கிடையாது. அந்த ஆங்கிளும் லிக்விடுக்கு இன்சைட்ல இருக்கணும். புரியுதா சரிங்களா? ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வராது. ஸோ அப்போ என்ன ஆங்கிள் ஆஃப் பண்ணா இன்சைடு த லிக்விட், கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் தான் இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, திஸ் இஸ் த தீட்டா, இஸ் த கால்ட். எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். இந்த தீட்டா கிரேட்டர் than 90 டிகிரியா ஆர் லெஸ் than 90 டிகிரியா? இப்போ இந்த தீட்டா கிரேட்டர் than 90 டிகிரி. கிரேட்டர் than 90 டிகிரினா என்ன பேர் வைப்போம்? கிரேட்டர் than 90 டிகிரினா அது என்ன பேர்? அந்த ஆங்கிள் பேர் 90க்கு மேல இருந்தாலும் அந்த ஆங்கிள்ஸ்க்குலாம் பேர் என்ன? 90 to 180 வரும். 90க்கு மேல என்ன ஆங்கிள்ப்பா? அப்டியூஸ் ஆங்கிள். கரெக்ட் தானப்பா? அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்ல அந்த ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா டிராப்லெட் ஃபார்ம் ஆகும். புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? எஸ் சார். டிராப்லெட் ஃபார்ம் ஆகும். இதுவே ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்போ டிராப்லெட் ஃபார்ம் ஆகும்னா நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து greater than 90, that is greater than 90 அவ்வளோ அப்டியூஸ் ஆங்கிளா இருந்தா, அதாவது 90க்கு மேல 180க்கு கீழே. ஓகேவா? ஸோ அந்த ஆங்கிள்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாட்டரை ஊத்துறீங்கன்னா அது டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து இப்போ வாட்டரை வந்து நீங்க லோட்டஸ் லீஃப்ல ஊத்துறீங்க, எது தாமரையில ஊத்துனா, தாமரை இலையில ஊத்தும் போது வாட்டருக்கும் தாமரை இலைக்கும் அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் ஆனதுனா அது என்ன ஆகுதுன்னா டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுது. ஏன் டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுது? அப்போ இந்த ஏன் இப்போ நமக்கு வந்து என்னன்னா அது வந்து ஃபுல்லா என்னவாயிடுச்சு, டிராப்லெட்டா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த மாலிகுல்ஸ் கிடையாது ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. இதான் மாலிகுல்னா எல்லாரும் வாங்கடா யாரோடையும் போய் ஒட்டாதீங்கடா, எல்லாரும் வாங்க, நம்மளாம் ஒரே கூட்டம், நம்மளாம் ஒரே கட்சியும் பிடிச்சி இழுத்துக்கிறாங்க, எல்லா பக்கமும் பிடிச்சி இழுத்து அப்படியே அதான் அந்த அட்டை மாதிரி சுருண்டுறாங்க. புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையே பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு கரெக்ட் தானப்பா? எதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாலிகுல்ஸ், இந்த சாலிட் மாலிகுல் இங்க இருக்குல்ல, சாலிட் மாலிகுல், இந்த சாலிட் மாலிகுல் இங்க லிக்விட் மாலிகுல் இருக்குன்னா லிக்விட் மாலிகுலுக்கு இடையே உள்ள ஃபோர்ஸை விட லிக்விட் மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் சாலிட்ல வந்து ஒட்டல, சாலிட்ல வந்து ஈரமாக்கல. என்னப்பா புரியுதா? சாலிட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகல. புரியுதாப்பா? சாலிட்ல ஸ்ப்ரெட் ஆகல. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா கொகஷன் அதிகமா இருக்கும், அட்கஷனை விட கொகஷன் அதிகமா இருக்கும். ஒரே மாலிகுல்ஸ் கிடையில ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்து, அதாவது லிக்விட் மாலிகுல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் மாலிகுல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆயிடும். அவங்களுக்குள்ளேயே மாலிகுல்ஸ் அட்ராக்டட் ஸ்ட்ராங்லி தெம்செல்ஸ்னா அவங்களுக்குள்ளேயே ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. எந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் வருதுன்னா நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் வருது. ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா கொகஷன் அதிகமா இருக்கும். வாட் இஸ் த கொகஷன்? மாலிகுல்ஸ் அட்ராக்டட் தெம்செல்ஸ், லிக்விட் மாலிகுல்ஸ் அட்ராக்டட் தெம்செல்ஸ், ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். எதை கம்பேர் பண்ணணும்னா கம்பேர் டு த சாலிட் மாலிகுல்ஸ். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகேவா? இதுவே அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ எப்போ வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகும், எப்போ வந்து டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகும்னா நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வச்சு சொல்லலாம். இஃப் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து கிரேட்டர் than 90 டிகிரி, தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெட் பண்ணாது, வெட்னா ஈரமாக்காது, ஸ்ப்ரெட் ஆகாது. என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொகஷன் அதிகமாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் தீட்டா வந்து லெஸ் than 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அட்கஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அட்கஷன் வந்து அதிகமாக இருக்கும். மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாலிகுல்ஸ் அவங்களுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணுறத விட மாலிகுலுக்கும் அந்த சாலிட் மாலிகுலுக்கும் இல்லை ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகிடும், வெட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்ப்பா. இவ்வளோதான்ப்பா டோட்டல் கான்செப்டே இதில். சரிங்களா? சொல்லுது புரியுதா? சரிங்களா? எஸ் சார்.
ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வரையணும். இப்போ ஸ்ப்ரெட் ஆகுறத வேணா வரையணும் அப்படின்னா சரிங்களா, இடம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி கிரியேட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து டிராப்லெட்டாக ஃபார்ம் ஆகிடுக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டேஞ்சன்ட் இருக்குது கரெக்டா. ஸோ ஒரு டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இது வந்து லிக்விடுக்கு இன்சைடில் வரைஞ்ச சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட்டு. ஸோ இது லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேஸில் சி கேஸில் எது அதிகமாக இருக்கும்? அட்கஷன் அதிகமாக, கொகஷன் அதிகமாகப்பா? இந்த டீட்டா வந்து அப்டியூசன். எப்பா சி கேஸில் என்ன அதிகமாக இருக்கு? சி கேஸ்ல என்னப்பா? அட்கஷனா கொகஷனா? கொகஷன் வந்து அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு த அட்கஷன். அடுத்து இந்த கேஸ் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே தான் லிக்விட் சர்ஃபேஸ்க்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க, சாலிடுக்கு அவுட் சைட்ல இருந்து வரைஞ்சிருக்காங்க. இது லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட், சாலிடோட அவுட் சைடு. அடுத்த டேஞ்சன்ட் லிக்விடுக்கு இன்சைட்ல வரையணும். இதான் லிக்விட், இது பாரு உள்ளார தான் போடணும். இது உங்களுக்கு சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். அப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, இது லெஸ் than 90யா? தீட்டா வந்து லெஸ் than 90 டிகிரியா? லெஸ் than 90 டிகிரினா அக்யூட் ஆங்கிளா? அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுப்பா? அட்கஷன். அட்கஷன் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு கொகஷன். ஏ ஞாபகம் வச்சுக்கோ, ஏ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அக்யூட் ஏ, அப்போ அட்கஷன் அதிகமா இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே சார். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா இந்த கேஸ்ல வெட் ஆயிடும், தட் இஸ் ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த சாலிட் சர்ஃபேஸ்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். சரிங்களா? ஓகேவா? இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து டிராப்லெட் ஃபார்ம் ஆகும். டிராப்லெட் ஸோ என்ன ஆகாதுன்னா வெட் ஆகாது. ஓகேவா? வெட் ஆகாது. அதனாலதான் இங்க இருந்து ஒட்டலை. இங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துங்க பாருங்க டிராப்லெட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளோன்னா இங்க பாருங்க. இதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்க்கு இதுதான் இப்போ இந்த லோட்டஸ் தான் உங்களுக்கு சாலிட் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு அவுட் சைடில் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? லிக்விட் சர்ஃபேஸ்ல இருந்து லிக்விட் சர்ஃபேஸ் தான் வரையிறாங்க, பட் சாலிடுக்கு அவுட் சைடில் வரைஞ்சிருக்காங்க. இது லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். அடுத்து வந்து சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் அப்படின்னா லிக்விடுக்கு இன்சைடில் வரையணும். இது சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள அந்த ஆங்கிள் தான், நமக்கு என்னதுன்னா greater than 90 டிகிரியா இருக்கு. அப்போ இது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தால் கொகஷன் இருக்கும், கொகஷன் இருந்தால் உங்களுக்கு டிராப்லெட் இருக்கும். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? ஓகே சார். அவ்வளோதான்ப்பா. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? எஸ் சார். எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்டை. நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். ஈஸி, ரொம்ப ஈஸி, கஷ்டம் கிடையாது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. எஸ் சார். ஸோ வாட் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா 2 மார்க் 3 மார்க் இதில் கேட்பாங்க. வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்? இஃப் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் நோட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எழுதிட்டீங்களாப்பா? எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இஸ் ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் அண்ட் டேஞ்சன்ட் ஆஃப் த சாலிட் சர்ஃபேஸ். அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இஃப் திஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் நோட் பண்ணுங்கப்பா. இஃப் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கு, அதாவது என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அக்யூட் ஆங்கிள் அவ்வளோ இருக்கு. அக்யூட் ஆங்கிளா இருக்கு, குறுங்கோணம்னு சொல்லுவாங்க தமிழ். சரிங்களா? ஸோ அக்யூட் ஆங்கிளா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ் தென் 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூட்டு. ஸோ அட்கஷன் அதிகமாக இருக்கும். அட்கஷன் வந்து கிரேட்டர் தென் தி கோஹெஷன். அட்கஷன் வந்து கிரேட்டர் தென் தி கோஹெஷன். ஸோ அட்கஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மாலிகுல்ஸ் between the liquid and solid surface வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு compared to மாலிகுல்ஸ், லிக்விட் மாலிகுல்ஸ் கம்பேர் பண்ணும்போது மாலிகுல்ஸ் அண்ட் சாலிட் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா இந்த கேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த வெட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒட்டுறது தான். அந்த வெட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையாக இருக்கும். அட்கஷன் அதிகமாக இருந்தால் வெட்டாயிடும், ஈரமாயிடும். வெட்டபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? லிக்விட் வந்து என்ன ஆயிரும்னா லிக்விட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? லிக்விட் வில் ஸ்ப்ரெட். ஓகேவா? லிக்விட் வில் ஸ்ப்ரெட் ஆன் சாலிட் சர்ஃபேஸ். எப்போ ஸ்ப்ரெட் ஆகும் லிக்விடு?
உங்களுக்கு angle of contact வந்து less than 90 degree இருந்தா liquid will spread on the solid surface. ஓகேவா? liquid will spread on the solid surface. அப்ப liquid எப்ப spread ஆகும்? நம்ம angle of contact less than 90 degree இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கேஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அப்போ ஈரமாக்கணும் வெட்டாக்கணும் அப்படின்னா அந்த சோப்பு டிடர்ஜென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சோப்பு டிடர்ஜென்ட்ஸ்லாம், சோப்ஸ் டிடர்ஜென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் வெட்டு பண்ணணும் நம்மளை, கரெக்டா? அந்த அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த சோப்பு டிடர்ஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். சொல்லுது புரியுதாப்பா? இதெல்லாம் நம்ம வெட் பண்ணி அந்த அழுக்கு எடுக்கணும், கரெக்டாக? அந்த பெனட்ரேட் ஆகி, பெனட்ரேட்னா ஊடுருவுறது, பெனட்ரேட் ஆகி என்ன பண்ணணும்னா அந்த அழுக்கெல்லாம் பிடிச்சி அப்படியே எடுத்துடணும். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இதுக்கு எப்படி இருக்கணும்னா லெஸ்ஸாக இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கணும். லெஸ்ஸுனா அக்யூட்டாக இருக்கணும். புரியுதாப்பா? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து இது. அப்போ அந்த சோப்பு டிடர்ஜென்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்னா ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும். சொல்லப்பா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஸ்மால். சொல்லுது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இட் பெனட்ரேட்னா என்னது? உள்ளார போய் என்ன பண்ணும்? நல்லா வெட்டாக்கணும். உள்ளார போய் நல்லா அதோட ஒட்டிடும், அந்த சாலிட் சர்ஃபேஸோட ஒட்டி உங்களுக்கு என்னன்னா அப்படியே அழுக்கு எடுத்துரும். புரியுதாப்பா? இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஸ்மாலாக இருக்கணும். இங்கே இதுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? கஷ்டமாக இருக்குப்பா. இதுவே இஃப் தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா, அது என்ன ஆங்கிள்? நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள், கரெக்டாப்பா? ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா சரிங்களா, நமக்கு எது அதிகமாக இருக்கும்? எது அதிகமாக இருக்கும்? கொகஷன் அதிகமா இருக்கும் கம்பேர் டு, எழுதிங்கப்பா சரிங்களா? சரிப்பா, கொகஷன் வந்து அதிகம் இதை கம்பேர் டுனா அட்கஷன். ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? கொகஷன் வந்து இஸ் கிரேட்டரா இருக்கும் கம்பேர் டு அட்கஷன். இவ்வளவுதான்ப்பா. நிறைய பேராகிராஃபா இருக்கும் உங்க புக்ல படிச்சீங்கன்னா. ஆக்சுவலா இவ்வளவுதான் விஷயமே. இதுல கொகஷன் வந்து கிரேட்டரா இருக்கும் அட்கஷனை விட. ஸோ இங்க வெட்டபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். இந்த வெட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இது வந்து லோவா இருக்கும். ஒட்டாது ஓகேவா? ஒட்டாது ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகுனா டிராப்லெட் ஃபார்ம் ஆகும். லிக்விட் வில் ஃபார்ம் டிராப்லெட் ஆன் சாலிட் சர்ஃபேஸ். லிக்விட் வில் ஃபார்ம் டிராப்லெட் ஆன் சாலிட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ரெயின் கோட்லாம் இருக்குல்ல, இந்த ரெயின் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகக்கூடாது? அது வெட்டாகக்கூடாது, கரெக்டாப்பா? சொல்லுது புரியுதா? ஸோ இந்த ரெயின் கோட்டு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னா, ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லார்ஜ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும். இந்த ரெயின் கோட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின் கோட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லார்ஜாக இருக்கும். கேட்பாங்க சோப்பு டிடர்ஜென்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமா, ரெயின் கோட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமா அப்படின்னா, ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் யாருக்குப்பா லார்ஜாக இருக்கும்? இந்த ரெயின் கோட்டுக்கு. அப்போ என்ன ஆகும்? தண்ணி வந்து பட்டு வெட்டாக்காம அப்படியே போயிடும்ல. புரியுதாப்பா? என்னப்பா? டிராப்லெட் ஃபார்ம் ஆகுமா? ஆமா, டிராப்லெட் நம்ம வெர்டிகலா இருக்கும்ல, வெர்டிகலா தான் டிராப்லெட் அப்படியே பட்டு கீழே போயிடும். எப்படி இருக்கும்? வெட்டானா தானே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதை வெட்டாகலைப்பா, வெட்டாகாது. டிராப்லெட் ஃபார்ம் ஆகி அப்படியே கீழே ஓடிடும் இல்ல? ஓகே சார். ஓகேங்களா? எப்படி ஒட்டு நம்ம மேல ஸ்ப்ரெட் ஆகாது. அதனாலதான் நம்ம உடம்புக்குலாம் அந்த தண்ணி சாதாரண ட்ரெஸ் போட்டு போறோம், அது நம்ம உடம்பை ஈரமாக்குது அப்படின்னா. இதுவே ரெயின் கோட் போனால் நம்ம உடம்பை ஏன் ஈரமாக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லார்ஜ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அது என்ன ஆகாதுன்னா அங்கே டிராப்லெட் ஃபார்ம் ஆகி அது என்ன அப்படி கீழே ஓடிடும். ரெயின் கோட் பார்த்தா தெரியும், டப்னு பட்டு கீழே ஓடிடும். ஏன்னா டிராப்லெட்ல அழகா உருண்டு வந்துடும். புரியுதுங்களா? அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்போ சோப்பு டிடர்ஜென்ட்டுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கணும், ரெயின் கோட்டுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக தயாரிக்கிறாங்க, இதுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கம்மியாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, எப்படி யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? ஈஸி. எஸ். இப்போ 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 இந்த கேஸுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது அதிகமாக இருக்கும்? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வரைகிறீங்களா? எப்படி வரைகிறீங்க? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு ஒரு டேன்ஜென்ட் அவுட் சைடில் வரைவீங்க, இது லிக்விட் சர்ஃபேஸ் டேன்ஜென்ட்டு. இன்னொன்று இங்கே வரைவீங்க, இன்சைடில் வரைவீங்க, இது சாலிட் சர்ஃபேஸ் டேன்ஜென்ட்டு. இதுக்கு இடையில உள்ள இந்த ஆங்கிள் தானப்பா உங்களுக்கு, இதுக்கு இடையில இந்த ஆங்கிள் தானப்பா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இது லெஸ் தன் 90 டிகிரியா கிரேட்டர் தன் 90 டிகிரியாப்பா? இங்கே டீட்டா வந்து லெஸ் தன் 90 டிகிரியா கிரேட்டர் தன் 90 டிகிரியா?
ஒரு less than கிரேட்டர்னா லெஸ் தானப்பா less than லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ இப்போ அக்யூட் ஆங்கிள் ஸோ அக்யூட் ஆங்கிள்னா எது அதிகமாக இருக்கும்? அட்கஷனா கொகஷனா? அக்யூட் adhesion அட்கஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கான்கேவ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் என்ன மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுது? கான்கேவ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ கான்கேவ் மெனிஸ்கஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் கேட்பாங்கப்பா. கான்கேவ் மெனிஸ்கஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சு. அப்போ கான்கேவ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா எது அதிகமாக இருக்கும்? அட்கஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால தான் என்ன அது பிடிச்சி இழுத்துட்டு போகுதுப்பா. நீ எடுத்து பாரு, அட்கஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் சாலிடோட ஒட்டும் போது அப்படியே மேலே போகுது. சாலிடோட அப்படியே சாலிடோட ஒட்டிட்டு போகுது. ஓகேவா? இப்படி ஒட்டிட்டு போகுது. நான் ஒட்ட மாட்டேன்னு உள்ளார பிடிச்சி இழுக்கிறது தான் மெர்க்குரி. ஓகேவா? ஒட்ட மாட்டேன். அங்க வந்து கொகஷன் அதிகமா இருக்கு. புரியுதாப்பா? இங்க வந்து இங்க பாருங்க, இந்த டீட்டா எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் 90 டிகிரியா? கிரேட்டர் தென் 90 டிகிரினா அப்டியூஸ் ஆங்கிளா? ஸோ அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா உங்களுக்கு எது அதிகமா இருக்கும்பா? கொகஷனா அட்கஷனா? அப்டியூஸ் ஆங்கிள்னா கொகஷன் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு அட்கஷன். ஸோ அதனால வெட் ஆகல. நான் போய் ஒட்ட மாட்டேன். இப்போ இது என் கண்ணன் தான் சாலி சர்ஃபேஸ் இப்படி ஒட்டாம அது என்ன ஒட்ட மாட்டேன் அப்படின்னு இப்படி வந்துருச்சு. சரிங்களா? கொகஷன் அதிகமா இருக்கு. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா என்ன மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும்? என்ன மெனிஸ்கஸ்? convex என்னப்பா? கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ். எல்லாமே 1 மார்க்ல கேட்பாங்கப்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. okay ஸோ என்ன ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ அட்கஷன் அதிகமாக இருந்தா கேப்லரி ரைஸ். கரெக்டா? ரைஸ் ஆகும். கொகஷன் அதிகமாக இருந்தா கேப்லரி ஃபால். ஓகேவா? சொல்றது புரியுதாப்பா? நான் ஒட்ட மாட்டேன்னு கீழே வந்தா கேப்லரி ஃபால். ஓகேவா? சாலி சர்ஃபேஸ்ல ஒட்டிட்டு போனா கேப்லரி ரைஸ். ஓகே கிளியர் okay sir யா. ஸோ இது எல்லாமே அப்படியே லிங்க்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்க்கலாமா? எல்லாத்தையும் எல்லாம் புரிஞ்சுதுலப்பா? பக்காவா? yes sir ஓகே, இப்போ எல்லாத்தையும் படிச்சு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் சர்ஃபேஸ் டென்ஷனை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுதான் இருக்கணும். சர்ஃபேஸ் டென்ஷனை மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டினால தான் அந்த லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவை அட்டைன் பண்ண பார்க்கும். அது வந்து லிக்விடோட சர்ஃபேஸுக்குனே இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டினால அதோட சர்ஃபேஸை மினிமம் ஏரியாவுக்கு கொண்டு வர பார்க்கும். மறந்துடாதீங்க, எப்பவுமே அதை மறந்துக்கூடாது. ஸோ இந்த டாபிக் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. ஆக்சுவலாக அவங்க டவுட் கேட்டாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணலாமா? ஸோ இந்த டிராப்லெட் ஃபார்ம் ஆகுறது, இந்த பாருங்க இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம டேன்ஜென்ட் வச்சோம்னா இதுதான் இப்போ சொல்லுவாங்க வாட்டர் வந்து சில்வர் சர்ஃபேஸில் அந்த ஊற்றுனா அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து நமக்கு 0. அது பார்ப்போம். இந்த கேஸ் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஸோ again this is the point of contact, this is the point of contact. Draw the two tangent. Liquid surface க்கு ஒரு tangent outside the solid surface and towards the liquid surface ஒரு tangent. This is the solid tangent, it is a liquid tangent. இதுக்கு உள்ள angle தான் நமக்கு angle of contact. So here less than 90 degree. Here வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா this is the angle of contact. So outward solid surface and towards the liquid surface, towards the not towards liquid, towards the liquid. Towards the liquid is a solid tangent. Outward the solid surface is called a liquid tangent. இதுக்கு உள்ள angle தான் angle of contact. Okay, it's the capillary fall, the capillary rise. Okay, now note பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? 3 மார்க் ஆர் 2 மார்க்ல கேட்பாங்க. இது இருந்தா போதும். The angle between யாருக்கும் tangent விட்டுறக்கூடாது. tangent யாருக்கும்? liquid surface. எங்க? at the point of contact and tangent to the solid surface. ஓகேவா? measured inside the liquid. measured inside the liquid. ஓகே, இந்த தீட்டா தான் நம்ம என்ன பண்ணுது? இந்த தீட்டா தான் டிட்டர்மைன் பண்ணுது. எதை டிட்டர்மைன் பண்ணுது? greater than 90 டிகிரினா டிராப்லெட் ஃபார்ம் பண்ணும், less than 90 டிகிரினா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்ப்ரெட்டா இல்ல டிராப்லெட்டா அப்படின்னு டிட்டர்மைன் பண்றது யாரு? angle of contact. so this theta determine பண்ணுது whether a liquid will spread or the surface of a liquid வந்து solid surfaceல spread ஆகுமா இல்ல டிராப்லெட் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கறது டிட்டர்மைன் பண்றது this theta. This theta is less than 90 degree. Liquid
liquid will spread on solid surface. If theta வந்து greater than 90 degree, ஓகேவா, liquid will form என்னப்பா, liquid surface, liquid வந்து will form on droplet. Liquid will form droplet. Liquid form droplet on solid surface. On solid surface. Clear? Clear? Easy. Yes. Okay. Next point வந்து பாத்தீங்கன்னா, so on lotus leafல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு டாபிக் இருக்குப்பா. என்ன டாபிக் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த மூணு இன்டர்ஃபேஸ் இருக்கும். லிக்விட் இருக்காங்க, சாலிட் இருக்காங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்க. யாருப்பா? லிக்விட், சாலிட், யாருப்பா? கேஸ். யார் இருக்கு? அந்த மூணு பேருக்கும் மூணு இன்டர்ஃபேஸ் இங்க இருக்கு. சரி, மூணு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஒன்று வந்து லிக்விட் இன்டர்ஃபேஸ், சாலிட் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஏர் இன்டர்ஃபேஸ். இந்த மூணு இன்டர்ஃபேஸ் எடுத்துக்க போறோம். அந்த மூணு இன்டர்ஃபேஸுக்கு டென்ஷன், ஓகேவா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம நோட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை வச்சும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வச்சும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸ்ப்ரெட்டா அண்ட் டிராப்லெட்டா அப்படிங்கிறத நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் சொல்லுங்க, தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப், ஓகேவா, ஏன் டிஃப்ரெண்ட் ஷேப் வாட்டர் டிராப்புக்கு ஏன் டிஃப்ரெண்ட் ஷேப் வித் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனால இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை வச்சு, ஓகேவா, ஏன் ஸ்ப்ரெட்டு, ஏன் டிராப்லெட். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளேட்டில் ஊற்றுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து டிராப்லெட்டாக அது ஸ்ப்ரெட் ஆகிடுது. இதுவே லோட்டஸ் லீஃபில் ஊற்றுனீங்கன்னா அங்கே டிராப்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. யூசிங் எதை வச்சு சொல்ல போகிறோம்னா இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை வச்சு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோட்டஸ் லீஃபில் இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? லோட்டஸ் லீஃப்னா தாமரை இல்லை. சரியா? ஸோ இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அனதர் வேல நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன, லோட்டஸ் லீஃபில் வாட்டர் எப்படி இருக்கும்? லோட்டஸ் லீஃபில் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கொகஷன் அதிகமாக இருக்கும், அது டிராப்லெட்டாக ஃபார்ம் ஆகும். டீட்டா வந்து கிரேட்டர் than 90 டிகிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏர் இருக்கு, இது வந்து நமக்கு லிக்யூடு, இது வந்து நமக்கு சாலிடு. ஓகேவாப்பா? ஓகேவா? ஓகே, திஸ் லோட்டஸ் லீஃப் வந்து நமக்கு சாலிடு. ஓகே ஓகே நான் 3 இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் வரைய போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நமக்கு அதே தான் டேஞ்சென்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வரைகிறீங்கல்ல, சாலிட் சர்ஃபேஸுக்கு ஒரு டேஞ்சென்ட் வரைகிறீங்களா, டுவர்ஸ் லிக்யூடு. இது வந்து சாலிடுக்கும் லிக்யூடுக்கும், யாருக்கு லிக்விடுக்கு இன்சைடில் தானே போகிறீங்க, லிக்விடுக்கு இன்சைடில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் டென்ஷன் சர்ஃபேஸில் உள்ள அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிடில் தான் வரைகிறீங்க, இன்சைட் த லிக்யூடு. ஸோ சாலிட் லிக்யூடு இது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்று வரைகிறீங்க பார்த்தீங்களா? சரிப்பா, இங்கே ஒரு டேஞ்சென்ட் வரைகிறீங்களா, லிக்விட் சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சென்ட் வரைகிறீங்களா, லிக்விட் சர்ஃபேஸ்க்கு அவுட்வர்ட் ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ் வரைகிறீங்களா. இங்கே யார் இருக்கா? ஏர் இருக்கு. அப்படிதானப்பா? யார் தானப்பா? இந்த டேஞ்சென்ட் யாரோடது? லிக்யூடோடது. எங்கே எதை நோக்கி வரைகிறீங்க? யாரை நோக்கி வரைகிறீங்க? சொல்றது புரியுதாப்பா? சொல்றது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்றது புரியுதா? இங்கே வரக்கூடிய டேஞ்சென்ட் இங்கே வரீங்களா, எங்கே இது? டுவர்ட் லிக்விட் டேஞ்சென்ட். இது லிக்விட் டேஞ்சென்ட் வரீங்களா? இந்த டென்ஷன், இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் வந்து, ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் எஸ் கொடுக்காம டி கொடுத்துருப்பாங்க, டென்ஷன் சொல்லிட்டு. எப்படி எழுதிக்கலாம் இதை? டிஎஸ்எல் கூட எழுதிக்கலாம். எங்க? சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ். இந்த டென்ஷன் வந்து எதுக்கும் இல்லை இன்டர்ஃபேஸு, சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ். சாலிட்ல தான் வரைகிறீங்கப்பா, அலாங் த சாலிட் தான் வரைகிறீங்க. ஸோ டுவர்ஸ் லிக்விட் வரைகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சென்ட் வரைகிறீங்க. ஸோ திஸ் டென்ஷன், திஸ் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் லிக்விடுக்கு வரைகிறீங்க, டுவர்ட்ஸ் ஏர். ஓகே, டுவர்ட்ஸ் ஏர். அடுத்து ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ அந்த டென்ஷனும் சாலிட் சர்ஃபேஸ் தான், அலாங் த சாலிட் சர்ஃபேஸ் தான் வரைகிறீங்க. பட் திஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஏர், சாலிட் ஏர். 3 பேர் பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் தான். யாருக்கும்னா அலாங் த சாலிட் சர்ஃபேஸ் தான் வரைகிறீங்க, டுவர்ட்ஸ் ஏர். ஸோ இந்த இடத்துல ஏர் இருக்கு. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு அது நோக்கி எது வரைகிறீங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. ஸோ சாலிட் ஏர். ஸோ இதை எப்படியும் சொல்லலாம், டீ கூட சொல்லலாம். ஸோ அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் யாருக்கு வரைஞ்ச டேஞ்சென்ட் இது? லிக்யூடுக்கு. எதை நோக்கி? ஏருக்கு. ஓகேவா? சிமிலர்லி இந்த டேஞ்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் எதுக்கு வரைஞ்சது? சாலிட்ல. எதை நோக்கி? ஏருக்கு. இதப்பா புரியுதாப்பா? இது நமக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா?
சும்மா எதுக்கு மக்கப்லாம் பண்ணிடக்கூடாது. இது இப்படி உள்ள மக்கப்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்கு? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ் இருக்கு. சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ் SL போடுறீங்களா? சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ். லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? அடுத்த இன்டர்ஃபேஸ் யாருன்னா சாலிட் ஏர் இன்டர்ஃபேஸ். ஸோ 3 இன்டர்ஃபேஸுக்கு 3 டென்ஷன். ஓகேவா? 3 இன்டர்ஃபேஸ்க்கு 3 இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். 3 இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். ஓகே ஓகே இந்த 3 இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். ஓகேவா? இப்போ அந்த டிராப்லெட் வந்து அப்படியே கொஞ்சம் ஆடாம அப்படியே ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்டேபிளா, அதாவது டப்புன்னு உடஞ்சிடாம அப்படியே ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்டேபிளா இருக்குன்னா ஈக்லிபிரியம்ல இருக்கு. இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம அப்படியே ஸ்டேபிளா ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. In equilibrium condition நமக்கு net force 0வா? in equilibrium condition net force 0வா? சோ அப்ப இதனால வரக்கூடிய எங்க பாருங்க இந்த தீட்டா. சோ இந்த ஒரு இதுவா? இப்போ நம்ம இதுக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்ப்ரெட்க்கு வரைஞ்சிக்கலாம். அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு க்ளீன் பிளாஸ்டிக் பிளேட். ஒரு பிளாஸ்டிக் பிளேட் மேல நீ வாட்டரை ஊத்துற. முதல்ல இங்க வாட்டரை எங்க ஊத்திருக்க? வாட்டரை வந்து லோட்டஸ் லீஃப். இப்போ this solid is a lotus leaf. லோட்டஸ் லீப். இது வாட்டர் டிராப்லெட். ஓகேவா? வாட்டர் டிராப்லெட். ஓகே சார். வாட்டர் டிராப்லெட்டை லோட்டஸ் லீப் மேல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இதே வாட்டர் டிராப்லெட்டை சரிங்களா அந்த வாட்டரை நான் இதில் ஊத்துறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா இப்போ எதுலன்னா இந்த பிளாஸ்டிக் பிளேட்டு க்ளீன் பிளாஸ்டிக் பிளேட்டில் ஊத்துறேன். க்ளீன் நல்லா சுத்தமாக உள்ள பிளாஸ்டிக் பிளேட்டில் ஊத்துறீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்ப்ரெட் எப்படி இருக்கும் நமக்கு பாருங்க. சரிங்களா? இது ரெட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். கரெக்டாப்பா? ஆரம்பிச்சிட்டோம். எஸ் சார். கொஞ்சம் அதை வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல நீங்க 3 இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் வரையணும். இங்க வந்து நமக்கு ஏரு. ஸோ இது வந்து நமக்கு லிக்யூடு. இது நமக்கு சாலிடு. இந்த பக்கமும் ஏரு. வரையலாமா? வரையலாமா? சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இங்க பாருங்க. ஸோ ஒரு டேஞ்சென்ட் அலாங் த சாலிட் வரைய போறீங்க. அலாங் த சாலிட் டுவர்ட்ஸ் அ லிக்விட். இதுக்கு பேர் என்னப்பா? சொல்லுங்கப்பா பிரகதி. இதுக்கு பேர் என்னப்பா? அதே மாதிரி இது டுவர்ட்ஸ் அ லிக்விட் வரைவீங்க. அது டுவர்ட்ஸ் அ லிக்விட் சர்ஃபேஸ் வரைஞ்சது. இதுக்கு பேர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து அலாங் த சாலிட் சர்ஃபேஸ். இதுக்கு பேர். சொல்லுங்கப்பா பிரகதி. இது ஃபர்ஸ்ட் நேம் என்ன? சொல்லுங்கப்பா. இதுக்கு என்ன பேரும்? டென்ஷன். அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் யாருக்கும் 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 சாலிட் தான் வரைஞ்சிருக்கீங்க. டுவர்ட்ஸ் லிக்விட் வரைஞ்சிருக்கீங்க. யாருக்கும் யாருக்குமா? கேக்குதாமா? சரி, துர்காதேவி சொல்லுங்கம்மா. இந்த டென்ஷன் என்ன? இந்த டென்ஷன் யாருக்கு? ஃபர்ஸ்ட் யாருக்குமா? சாலிட் சார். சாலிடுக்கு சாலிட் அலாங் த சாலிட் தான். எங்க டுவர்ட்ஸ் லிக்விட். லிக்விட். டுவர்ட்ஸ் லிக்விட் பா. டுவர்ட்ஸ் லிக்விட் தான் வரைஞ்சிருக்கீங்க. டுவர்ட்ஸ் லிக்விட். எப்ப நான் ஒரு புள்ளி நகர்த்துறது தெரியுதா அப்ப உங்களுக்கு? நான் ஒரு நகர்த்துறேன் புள்ளி மாதிரி தெரியுதா? நகருதா? எஸ் சார். ஆரோ. ஓகே ஓகே. சரி, அப்ப இது என்னப்பா? சொல்லுங்கப்பா. ஜீவா சொல்லுங்கப்பா. இப்பதான் வந்தீங்களா ஜீவா? ஓகே. இது என்னப்பா பேரு? இந்த டென்ஷன் யாருக்கு யார் 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 இன்டர்ஃபேஸ்? லிக்விட் ஏர் சார். லிக்விட் ஏர். இது யார் இன்டர்ஃபேஸ்? சாலிட் ஏர் சார். சாலிட் ஏர். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல இதான ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் less than 90 டிகிரி. கரெக்ட்டா? less than 90 டிகிரி. எஸ். கரெக்ட்டா? less than 90 டிகிரி. சோ இந்த இடத்துல θ வந்து நமக்கு less than 90 டிகிரி. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா here θ greater than 90 டிகிரி. சோ cohesion is greater than the adhesion. ஓகேவா? சோ இந்த கேஸ்ல நமக்கு θ வந்து less than 90 டிகிரி. சோ adhesion greater than the cohesion. ஓகே, clear. யா. now இப்போ பாருங்க at equilibrium. இப்போ இன்க்ளைன்டா இருக்கா? இங்க பாருங்க. இங்க என்ன பாருங்க? இன்க்ளைன்டா இருக்கா? ஸோ ரெண்டு காம்போனன்ட் வருமா? ஹாரிசான்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட். இன்க்ளைன்டா இருக்கு. ஹாரிசான்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட். வாட் இஸ் தி ஹாரிசான்டல் காம்போனன்ட்? இந்த இருக்குல, இதோட ஹாரிசான்டல் காம்போனன்ட் என்ன? இது வெர்டிக்கல் காம்போனன்ட். இது ஹாரிசான்டல் காம்போனன்ட். என்னப்பா வரும்? ஹாரிசான்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட். க்ளோசிங் சைடு θ எந்த பக்கம் இருக்கோ, θ யாரோட டச் இருக்கோ அது cos θவா? என்னப்பா? எஸ் சார். அப்ப இது என்ன பேர் வச்சுக்கலாம்? இப்போ சிபிஎஸ்ல S ன்னு இருக்கும். அவ்வளவுதான். சிபிஎஸ்ல S ன்னு போட்டுருவாங்க. சோ இப்ப TLA cos θ ஆவது. இது
TLA sin theta. கரெக்டாப்பா? தெரியல அதெல்லாம்? இந்த பேசிக் தெரியலனா பிச்சு போடுவேன். க்ளோசிங் சைடு cos theta, ஓப்பன் சைடு sin theta. கிளியர்? 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 Clear, sir. ஓகே. அட் ஈக்லிபிரியம் எந்த ஸ்ப்ரெட் ஆயிடுப்பா, ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இல்லை, அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிற்குது. அட் ஈக்லிபிரியம், சரிங்களா? அட் ஈக்லிபிரியம், சரிங்களா? நான் புது பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அட் ஈக்லிபிரியம் நோட் பண்ணிக்கோங்க. அட் ஈக்லிபிரியம், சரிங்களா? அட் ஈக்லிபிரியம், அந்த அட் ஈக்லிபிரியம், ஓகேங்களா? அட் ஈக்லிபிரியம்ல என்ன அர்த்தம்? நமக்கு ஈக்லிபிரியம் நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு தெரியும். நெட் ஃபோர்ஸ் வந்து நான் அலாங் த சாலிட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். நெட் ஃபோர்ஸஸை அலாங் த சாலிட் சர்ஃபேஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி சாலிட் சர்ஃபேஸ். நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தான். நான் இப்போ எதை எடுத்துக்கணும்? நெட் ஃபோர்ஸ் அலாங் தி சாலிட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வாட் ஆர் த நெட் ஃபோர்ஸ் அலாங் த சாலிட் சர்ஃபேஸ்? ரெண்டு ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருந்துச்சு, டி சாலிட் எல் இருந்துச்சு. இன்னொன்று டி லிக்யூடு ஏரு காஸ்டிட்டா இருந்துச்சு. என்னப்பா கரெக்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு. அது என்னது நமக்கு? டி solid air. டி சாலிட் ஏர் இருந்துச்சு. கரெக்டுப்பா, தேங்க்யூப்பா. அப்போ 3 1 2 3 ஃபோர்ஸஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டு ஒரே டைரக்ஷன். இவங்களை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், இவங்களை மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன வரும் ஃபோர்ஸஸ்? சார் TSA நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா அது வேணா மைனஸ் எடுத்து வேணா ப்ளஸ் எடுத்துக்கலாம். TSL இருக்கு பிளஸ் TLA காஸ்டிட்டா, ரெண்டுமே பிளஸ் ஏன்னா பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோ. These two forces are plus x direction. This is the minus x direction. So இப்போ minus TSA is equal to 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன புக்கில் இருக்குன்னா, இது ஆர் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? SSL plus SLA காஸ்டிட்டா, இந்த மைனஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க, ப்ளஸ் SAC. ஸோ எஸ் போட்டாலும் சரி டி போட்டாலும் சரி ரெண்டுமே அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை சொல்லுது, அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? This is the at equilibrium. So left right என்ன செய்யுது? இந்த சைடு இருக்கு right side forces equal to left side forces. Sum of right side force equal to sum of left side forces at equilibrium condition. At equilibrium condition. ஓகேங்களா? கிளியரா? புரிஞ்சுதா? ஈஸியாக தான் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுலேருந்து காஸ்டிட்டா எழுது, இதுலேருந்து காஸ்டிட்டா எழுதுங்களேன். அப்போ காஸ்டிட்டா மட்டும் எழுதுனீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ப்ளஸ் டேர்ம் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் டேர்ம் அந்த பக்கம் போனால் மைனஸ் டேர்ம் ஆகிடும். ஏற்கனவே இங்கே SSA இருக்குது, இந்த ப்ளஸ் டேர்ம் வந்து அந்த பக்கம் போனால் மைனஸ் டேர்ம் ஆகிடும். இப்போ SL ஆகிடும். டிவைடட் பை இந்த இது என்னப்பா, இதுதானே டிவைட் ஆகிடும். இது மல்டிப்ளைல தானே இருக்குது, இந்த மல்டிப்ளைல வந்து டிவைட் ஆகிடும். இப்போ இது தெரியல எல்லாருக்கும்? பேசிக் தானே இது, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ காஸ்டிட்டா என்னன்னு புரிஞ்சுதாப்பா? காஸ்டிட்டா என்னன்னு புரிஞ்சுதா? Yes, sir. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இப்போ காஸ்டிட்டா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா now this cos theta is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? SSA minus SSL by என்ன பாருக்கு? என்ன பேலன்ஸ் இருக்கு? சாலிட் ஏர் வந்துச்சு, சாலிட் லிக்விட் வந்துச்சு, என்ன வரணும்? லிக்விட் ஏரா? Liquid air. இதான் வந்துருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு கிராஃப் படிச்சிருப்பீங்க, காஸ்டிட்டா கிராஃப். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வரைஞ்சிட்டே இருக்கும் காஸ்டிட்டா கிராஃப். என்ன கிராஃப் அப்படின்னா, இந்த இடத்துல டீட்டா, இந்த இடத்துல காஸ்டிட்டா. ஸோ அந்த கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா எல்லாரும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில்? ஸோ 0 டிகிரி 90 டிகிரி வரைக்கும் இப்படி இருக்குமா? இப்போ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்குமே, இதெல்லாம் காஸ்டிட்டா கிராஃப். படிச்சிருக்கீங்களே? சைன் டீட்டா கிராஃப் எப்படி இருக்கும்? சைன் டீட்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எஸ் இப்படி வந்து இப்படி போயிருக்குல்லப்பா, சைன் கர்வ். இதனப்பா சைன் கர்வ், இது காஸ். Yes, sir. ஓகேவா? இது சைன் டீட்டா, இது காஸ் டீட்டா. ஸோ இப்போ இது 90 டிகிரி, இது நமக்கு 180 டிகிரி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் நமக்கு காஸ் டீட்டா பாசிட்டிவாப்பா? கரெக்ட். எஸ் சார். காஸ் டீட்டாவுக்கு வேல்யூ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இந்த வேல்யூ எப்பா இந்த கிராஃபில் இது மேலே உள்ளது பாசிட்டிவ், கீழே உள்ளது நெகட்டிவ்னு உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் ஒய். ஸோ கிராஃப் எங்கே இருக்குது? அப்வோர்டில் தான் இருக்குது. கிராஃப் அப்வோர்டில் இருக்குது. ஸோ வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் 0 to 90 டிகிரிக்குள்ளே. அப்போ அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா காஸ்டிட்டா டீட்டா அக்யூட்டாக இருந்துச்சுன்னா காஸ்டிட்டா பாசிட்டிவாக இருக்குமா? டீட்டா அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா காஸ்டிட்டா பாசிட்டிவாக இருக்குமா? கரெக்ட்.
Yes, sir. இதுவே 90க்கு மேல 90க்கு மேல வேல்யூ என்னவா இருக்குப்பா? இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழ இருக்கு கிராஃப். காஸ்ட் கிராஃப் கீழ இருக்கு. அப்ப நெகட்டிவ் தானேப்பா? நெகட்டிவ் தானே? Yes, sir. அப்ப தீட்டா அப்டியூஸா இருந்துச்சுன்னா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தீட்டா வந்து அக்யூட்டா இருந்துச்சுன்னா, தீட்டா வந்து அக்யூட்டா இருந்துச்சுன்னா என்னப்பா காஸ்டா? Plus, sir. கரெக்ட் தான். தீட்டா வந்து அக்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு காஸ் தீட்டா பிளஸ், காஸ் தீட்டா பாசிட்டிவ். ஓகே, தீட்டா வந்து அப்டியூஸா இருந்துச்சு அப்படின்னா காஸ் தீட்டா Negative, sir. நெகட்டிவ். காஸ் தீட்டா நெகட்டிவ். அப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல இந்த எஸ் இந்த இதுல பாருங்களேன், SSA ஓகேவா இஸ் கிரேட்டர் தென் SSL அப்படின்னா ஓகேவா, நமக்கு இந்த வேல்யூ இருக்குல்ல, இது பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் அதிகமா இருந்துச்சுன்னா Positive, sir. பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0 கரெக்டாப்பா? பாசிட்டிவ் வேல்யூனா Yes, sir. 0 விட கிரேட்டர். அப்ப அந்த என்ன இருக்கும்? SSA மைனஸ் SSL வந்து கிரேட்டர் தென் 0ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ரிசல்ட் இப்படி இருந்துச்சுன்னா, இஃப் இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? காஸ் தீட்டா பாசிட்டிவ்னு வரும். அப்படிதானப்பா? காஸ் தீட்டா பாசிட்டிவ்னு வரும். இது அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த இது SSA அதிகமா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா பாசிட்டிவ்னு வரும். காஸ் தீட்டா பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள். என்னப்பா? தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள். கரெக்டாப்பா? சொல்றது புரியுதா? Yes, sir. ஓகேவா? இப்ப தீட்டா அக்யூட் ஆங்கிள்னா அட்கஷன் அதிகமா இருக்குமா கொகஷன் அதிகமா இருக்குமா? தீட்டா அக்யூட் ஆங்கிள்னா Adgustion. அட்கஷன் அதிகமா இருக்கும். சரிப்பா, அட்கஷன் அதிகமா இருக்கும் கிரேட்டர் தென் த கோகஷன். எதுக்கு தான் இதுதான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்களே சார், நான் இந்த டேட்டா சொல்லிட்டேன்ப்பா. தீட்டான்னா இந்த SSA இவங்கள வச்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்றேன். சப்போஸ் கேட்டா, இதுவரையும் நான் பார்த்ததுல அது மாதிரி கொஸ்டின் மேபி கேட்டா நமக்கு SSA அதாவது சாலிட் ஏர் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் இருக்குல்ல, அது அதிகமா இருந்ததுன்னா, சாலிட் ஏர் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, சாலிட் ஏர் எதை கம்பேர் பண்ணும்போது? சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஷியல் கம்பேர் பண்ணும்போது ஓகேவா, அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? சரிங்களா, அட்கஷன் அதிகமா. இதுல எந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. புரியுதாப்பா? சோ சாலிட் ஏர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அட்கஷன். ஓகேங்களா? சொல்றது புரியுதா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இது வந்து பாருங்களேன், cos theta is equal to SSA ஃபர்ஸ்ட் SSA minus SSL by SLA. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இப்ப SSL அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர் என்ன ஆயிடும்? SSL அதிகமா, I வேல்யூ மைனஸ் பண்றீங்க, இப்ப என்னப்பா கிடைக்கும்? நெகட்டிவ். என்னப்பா வந்துரும்? if SSL அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு என்னவா இருக்குப்பா? என்னது சொல்லுங்க? Negative, sir. ஆமா, எனக்கு வந்து SSA மைனஸ் SSL வந்து நெகட்டிவ்னா லெஸ் தென் 0 கரெக்டா? லெஸ் தென் 0. ஸோ இப்போ இந்த கேஸுக்கு எனக்கு காஸ் தீட்டா என்னவா கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவா கிடைக்கும். காஸ் தீட்டா நெகட்டிவ்னா தீட்டா என்ன ஆங்கிளா இருக்கணும்? தீட்டா அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கணும். கரெக்டாப்பா? தீட்டா அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கணும். தீட்டா அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னப்பா? Cohesion, sir. அவ்வளவுதான், அதிகமா கொஹெஷன் அதிகமா இருக்கும் கம்பேர் டு கொஹெஷன். ஓகேங்களா? ஓகேவா? கிளியர்? Yes, sir. இது வந்து இப்படி சொல்லி இப்போ என்சிஆர்டில எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இங்க கம்பேர் பண்றது இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்றாங்களா? சாலிட் ஏர் இன்டர்ஃபேஸ், சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ், இதை வச்சு தானே சொல்றோம் அட்கஷனா கொகஷனான்னு. கரெக்டாப்பா? Yes, sir. இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அட்கஷன் அதிகம், இந்த டேர்ம் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா கொகஷன் அதிகம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், சோ சிம்பிள். ஸோ அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம கிடைச்சதுல இந்த இடத்துல இது என்னடோ இடம் இருக்கா? இப்போ இந்த இதில் எழுதுறேன் பாருங்களேன், இதில் நமக்கு எது பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சு எழுதுறேன்னா என்சிஆர்டி புக்கில் SLA இதோட க்ளோசிங் சைடு காஸ் தீட்டா, ஸோ இந்த ஃபோர்ஸு ப்ளஸ் SSL இஸ் ஈக்குவல் டு SSA. ஓகேவா? இவங்க எதையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த SSLையும் அண்ட் SLAவையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி சார் அப்படின்னா, சரிங்களா, இந்த SSL ஈக்குவல் டு
எஸ் அதுக்கு ரீசனே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால கவனமாக கவனிச்சுக்கணும் என்சிஆர்டி படிக்கிறவங்க. மைனஸ் SLA காஸ் தீட்டா. நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. இஃப் தீட்டா வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இஃப் தீட்டா வந்து இந்த தீட்டா வந்து எனக்கு அக்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த காஸ் தீட்டா வேல்யூ என்னப்பா, பாசிட்டிவா நெகட்டிவாப்பா? பாசிட்டிவ் சார். தீட்டா அக்யூட்டா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவ். அப்போ ஒரு வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ எனக்கு தெரியல. ஸோ இது ஆக்சுவலாக பாசிட்டிவ். ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதுவும் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதாப்பா? ரெண்டே மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சரும் பாசிட்டிவ்ல வரும். இப்போ இது ஒரு 10ன்னு வச்சுங்கப்பா. இங்கேயும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கிடையாது. இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் தான் கிடைக்குது. இந்த SSLையும் காஸ்ட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் தான் கிடைக்குது. ஸோ இப்போ 10 மைனஸ் அந்த வேல்யூ மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இது பாசிட்டிவ் வருது அப்படின்னா இந்த SLAவை கம்பேர் பண்ணும்போது SSL வந்து அதிகமாக இருக்கும். ஏன் பாசிட்டிவ் வருது? SLAவை விட SSL அதிகமாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் காஸ்ட்டா நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? நீங்களே பாருங்கப்பா. இது எப்படி சார்? ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. வேல்யூ வச்சா தான் புரியும். ஒரு 10ன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன். ஒரு 15 கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் வேல்யூ என்னப்பா கிடைக்கும்? 10 மைனஸ் 15 5ன்னு தானப்பா இருக்கும். அப்படிதானப்பா? அப்போ என்ன அர்த்தம்? இங்க இருக்க வேல்யூவை விட இந்த வேல்யூ லெஸ் தானே அர்த்தம். ஐயோ நான் மாத்தி போட்டுக்கணும். எஸ் சார் -5 வரும் சார். சைனும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பார்க்குறேன். இந்த கிரேட்டர் லெஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது SLA அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு இதுதான் SSL, இந்த இடத்துல வரக்கூடியது தான் SLA. கரெக்டாப்பா? காஸ்ட்டா மல்டிப்ளை பண்ணா. ஸோ இந்த 15 5 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் கூட வந்துட்டே இருக்கும்ல. இது வேற பார்க்க வேண்டியது. சப்போஸ் இந்த இடத்துல 3 வந்தால் கூட சரிப்பா, இது வேணாம், இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ண நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நாளைக்கு. சரியா? இவ்வளவு இது புரிஞ்சதுலப்பா. இந்த கான்செப்ட் ஈஸிப்பா ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸிப்பா, இது படிச்சுக்கோங்க. என்சிஆர்டி நாளைக்கு பார்த்து சொல்கிறோமா? சரியாம்மா? கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். சரியா? அது போட்டு இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுல்ல? ஸோ சேம் கான்செப்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் இது வேற விதமாக இருக்கும், இது வேற விதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் போர்டு வந்து ஈஸியாக இருந்துச்சு. சரியா? ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபைனல் ரிசல்ட்டாக எழுதணும்னா நம்ம இது வரைக்கும் படித்தோம்ல, ஃபைனலாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஃபைனலி சம்மரே மாதிரி இஃப் தீட்டா வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது என்ன ஆங்கிள், எது அதிகம், கொகஷன் அதிகமாக இருக்குமா, அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். ஓகேவா? அது எல்லாத்தையும் ஒரே இது நோட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா டிராப்லெட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். சொல்லுது புரியுதா? நோட் பண்ணிப்பீங்களா? கடைசியாக போயிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆங்கிள், ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் அட்கஷனா கொகஷனா, அண்ட் தேர்ட் பாயிண்ட் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் எது அதிகமாக இருக்கு, அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுமா இல்லை ஸ்ப்ரெட் ஆகுமா, அதாவது வெட்டபிலிட்டி வச்சு சொல்லுவீங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் சோப்பு டிடர்ஜென்ட். ஓகேவா? ஓகேவா? சொல்லுது புரியுதா? இது எழுதிருக்கணும். எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறீங்க. டேட்டா வந்து கிரேட்டர் than 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா வந்து கிரேட்டர் than 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன ஆங்கிள், அண்ட் செகண்ட் பாயிண்ட் அட்கஷனா கொகஷனா, அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் எது அதிகமாக இருக்கு, அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா டிராப்லெட் ஆகுமா, அண்ட் ஃபிஃப்த் வந்து அப்ளிகேஷன் வந்து வாட்டர் அந்த ரெயின் கோட்டு இதெல்லாமே. ஓகேவா? சரியா? ஓகே கிளியர்? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கா, கிரேட்டர் than 90 டிகிரியா இருக்கா. இப்போ மெர்க்குரியை போய் கண்ணாடியில் ஊத்துறீங்க, ஒரு கண்ணாடி பிளேட்ல ஊத்துறீங்கன்னா அது டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுது. டிராப்லெட்டா ஃபார்ம் ஆனிச்சுன்னா கொகஷன் அதிகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அகெயின் நோட் பண்ணுங்க. இஃப் அ டிராப்லெட் ஃபார்ம் லிக்விட், எனி லிக்விட் ஒரு சாலிட் சர்ஃபேஸ் மேல டிராப்லெட்டா ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து
கொகஷன் அதிகமாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா? கொகஷன் அதிகமாக இருந்துச்சு டிராப்லெட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னா நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, வெட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரி, அட்கஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, tangent of the liquid surface and tangent of the solid surface. Okay, clear? Yes sir. Okay, so the capillary rise, capillary fall ல ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கலாம். நாளைக்கு இந்த h ஓட டெரிவேஷன் போட்டு முடிச்சு இது முடிச்சிட்டோம்னா இன்னும் என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பாய்சலி ஈக்குவேஷன் ஒன்று இருக்குப்பா, அப்புறம் பெர்னோலி பிரின்சிபல். அவ்வளோதான்ப்பா. சரியா? ஓகேங்களா? இந்த லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு, அது சும்மா தியரி தான், அதை மட்டும் முடிச்சிடலாம். சரி, ஸோ இந்த கேப்லரி பாருங்க, நோட் பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம். இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் அதுதான் நம்ம சொன்னதான், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க பாருங்க. ஸோ டீட்டா வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்யூட் அட்ராக்டட் ஸ்ட்ராங்லி. அப்டியூஸ்னா அட்கஷன் அதிகமாக இருக்கும். சரி, எது அதிகமாக இருக்கும்? கொகஷன் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு தெம்செல்ஸ், அவங்களே அட்ராக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. வீக்லி டூ திஸ் ஆஃப் சாலிட். சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் மாலிகுல்ஸை ஸ்ட்ராங் அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தப்பா? நிறைய எனர்ஜி தேவைப்படும். இங்கே பாருங்கப்பா, கொகஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா சாலிட் சர்ஃபேஸோட வெட்டு பண்ண வைக்கணும், ஈரமாக்கணும்னா நிறைய எனர்ஜி செலவாகும். அதான் சொல்லியிருக்காங்க, இட் காஸ்ட், செலவாகும். லாட் ஆஃப் எனர்ஜி. இதுக்கு நிறைய எனர்ஜி, ஏன்னா அவங்களுக்குள்ள கொகஷன் அதிகமாக இருக்குது, அவங்கள வந்து சாலிடோட ஒட்ட வைக்கணும் அப்படின்னா லாட் ஆஃப் எனர்ஜி. எதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு? எதை கிரியேட் பண்ணுறதுக்கு? லிக்யூட் சாலிட் சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக, ஏன்னா அது லிக்யூடாக அப்படியே ஃபார்ம் ஆகிடுது. லிக்யூட் சாலிட் சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ என்ன ஆகாதுன்னா அதனால தான் அது வெட் ஆக மாட்டேது சாலிட்ல அப்படின்னு. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் ஆர் கோட்டட், சரிங்களா? வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் ஆர் கோட்டட் ஆன் த அவுட்டர் சைட் ஆஃப் த பில்டிங். ஸோ பில்டிங்ல சொல்லுவாங்களப்பா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட், பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் இந்த மாதிரி வந்து ஒட்டக்கூடாது, தண்ணி வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கணும்னா அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கும். ஓகே ஓகே, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் வந்து கோட் பண்றாங்க, பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட். வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டாலே தீட்டா கிரேட்டர் than 90 டிகிரி, அப்டியூஸ் ஆங்கிள், கொகஷன் அதிகமா இருக்கும், வெட் பண்ணாது, ஈரமாக்காது. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, இஃப் மாலிகுல்ஸ் இதுவே வந்து உங்களுக்கு அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னா மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்விடோட மாலிகுல்ஸ் ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகும் சாலிடோட. ஸோ சோப் அண்ட் டிடர்ஜென்ட் வந்து ஆர் வெட்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? when they are added to aqueous சொல்யூஷனோட நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் ஆர் த வெட்டிங் ஏஜென்ட், வெட் ஆகும். ப்ளீஸ் நோட் த வெட்டிங் ஏஜென்ட். வெட்டிங் ஏஜென்ட்டுக்கு டீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா they will try to minimize the angle of contact and turn penetrate means ஊடுருவி போடுது. பெனட்ரேட் வெல், நல்லா ஊடுருவி க்ளோத்துக்குள்ள நல்லா ஊடுருவி போய் நல்லா வேகமாக்கி அண்ட் ரிமூவ் த டர்ட், அழுக்கெல்லாம் எடுத்துரும். ஓகே ஓகே ஓகேப்பா. எஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்க, பியூர் வாட்டர், இது கொஸ்டின், இதாப்பா கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்ற அந்த 4 நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் 1 மார்க்ல கேட்குறாங்க. ஃபார் பியூர் வாட்டர் அண்ட் பர்ஃபெக்ட்லி கிளீன் கிளாஸுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டா? 0 டிகிரியா? 0 டிகிரி எப்படி சார்? இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கப்பா, இது வந்து உங்களுக்கு ஒரு அந்த கிளீன் கிளாஸ் டியூப்னு வச்சுக்கேன், இது இந்த பியூர் வாட்டர் இருக்குல்ல, இந்த பியூர் வாட்டரை ஊத்துனா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து 0 டிகிரியா? அக்யூட் ஆங்கிள்ப்பா. அப்படின்னா நல்லா வெட்டா இருக்கும்ல, இல்ல பர்ஃபெக்ட்லி வெட்டுப்பா. இந்த கண்டிஷனு 0 டிகிரினா பர்ஃபெக்ட்லி வெட்டு. எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, எப்படி சார் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 0 அப்படின்னா, இங்க பாருங்களேன், நல்லா வெட்டாயிடும்பா. லிக்விட் சர்ஃபேஸ்ல நல்லா வெட்டாயிடும்பா. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வெட்டாயிருப்பா, இந்த மாதிரி நல்லா வெட்டாயிடும் அந்த லிக்விடெல்லாம். இது நல்லா பார்க்கணும்ப்பா நீங்க. இந்த இடத்துல நான் டேஞ்சன்ட் வரையணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ எப்படி வரைவீங்க டேஞ்சன்ட்? இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா அலாங் த லிக்விட் சர்ஃபேஸ் 2 டேஞ்சன்ட் ஒரே லைன்ல வரும்ப்பா. அலாங் த லிக்விட் சர்ஃபேஸ் பட் அவே ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ்னு வரைஞ்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சைட் த லிக்விட் சாலிட் டேஞ்சன்ட் வரைவீங்க. ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்கும், மெர்ஜ் ஆயிடும்.
ரெண்டு டேஞ்சன்ட் என்ன ஆயிருப்பா மெர்ஜ் ஆயிரும் புரியுதாப்பா ரெண்டு டேஞ்சன்ட்டும் மெர்ஜ் ஆயிரும் மெர்ஜ் ஆனிச்சுன்னா ஆங்கிள் எவ்வளவு வரும் 0 வரும்ல மெர்ஜ் ஆனிச்சுன்னா ஆங்கிள் 0 வரும் கரெக்டா கரெக்டா கரெக்டாப்பா என்னப்பா புரியுதா எஸ் சார் இப்ப எஸ் சார் எப்படின்னு தெரியலையா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா வெட் ஆயிடுச்சு நல்லா அட்கஷன் ரொம்ப அதிகம்ப்பா அட்கஷன் ரொம்ப அதிகம் அதை பாருங்க இவ்வளவு தூரம் நான் வரைஞ்சிருக்கேனே பொதுவா எப்படி வரைவேன் இப்படிதான் வரைவேன் இப்ப வரைஞ்சிருக்கிறது எப்படி நல்லா தொட்டில் மாதிரி நல்லா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அட்கஷனா இருக்கு அந்த அளவுக்கு அட்கஷன் அதிகமா இருக்கு கரெக்டா ஸோ அப்ப அந்த ரெண்டு டேஞ்சன்ட் வந்து இங்கதான் லிக்விட் டேஞ்சன்ட் சாலிட் டேஞ்சன்ட் இருக்கும் லிக்விட் டேஞ்சன்ட் இருக்கும் தீட்டா வந்து 0 டிகிரியா இருக்கும் ஸோ ஃபார் பியூர் வாட்டர் நோட் பியூர் வாட்டர் perfectly clean glassக்கு angle of contact 0 degree. So இங்க என்ன meniscus அப்படின்னா concave meniscus. Concave meniscus. So here இது அதிகமா இருக்கும் adhesion very 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 greater. Cohesion. Okay. So perfectly wet. Perfectly wet. Wettability very high. Okay va? Wettability very high. Okay va? Yes, sir. Stability very high. Okay, sir. Stability very high. Next condition வந்து பாத்தீங்கன்னா for ordinary water, not a pure water, for ordinary water and glass க்கு இதுதான் நம்ம குடிக்கிற தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆர்டினரி வாட்டருக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்னா சரிங்களா ஸோ பச்சை தண்ணி ஓகேவா ஆர்டினரி வாட்டருக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும் அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இந்த மாதிரி இவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி வெட்டாக இருக்கும் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஸோ இந்த எவ்வளோ டிகிரினா 8 டிகிரிலேருந்து பார்த்தீங்களா அக்யூட் ஆங்கிளாக இருக்குது அக்யூட் ஆங்கிள் தானேப்பா டேஞ்சன்ட் வரைகிறீங்க சாலிட் லிக்விட் டேஞ்சன்ட்டு அடுத்து சாலிட் டேஞ்சன்ட்டு ஓகே டீட்டா வந்து இந்த டிகிரி தான் 8 டிகிரிலேருந்து 18 டிகிரி வரைக்கும் இருக்கும் நார்மலாக உள்ள கிளாஸு ஓகேவா நார்மலாக வாட்டர் கிளாஸ் ஓகே வாட்டர் கிளாஸில் தண்ணி குடிப்பீங்களா வாட்டர் கிளாஸில் வாட்டர் குடிப்பீங்களா அதுக்கு வந்து டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் 8 டிகிரி தான் அக்யூட் ஆங்கிள் ஓகே ஸோ அக்யூட் ஆங்கிளாகவே நமக்கு தெரியும் அட்கஷன் வந்து அதிகமாக இருக்கும் கொகஷனை விட ஸோ வெட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா வெட்டபிலிட்டியும் ஹையாக இருக்கும் ஸோ என்ன மெனிஸ்கஸ் கான்கேவ் மெனிஸ்கஸ் என்ன மெனிஸ்கஸ் கான்கேவ் மெனிஸ்கஸ் அவ்வளோதான் இதோட முடிச்சிடலாம் ஒன்றே ஒன்று இருக்கு ஓகே கிளியர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பியூர் வாட்டர் பியூர் சில்வர் ஸோ பியூர் வாட்டர் பியூர் சில்வரில் ஊற்றுறீங்கன்னு வச்சுங்களேன் பியூர் இது வந்து சில்வர் சரிங்களா பியூர் வாட்டர் பியூர் சில்வரில் பியூர் சில்வர் பாத்திரத்தில் பியூர் சில்வர் வெசலில் பியூர் வாட்டரை ஊற்றுறீங்கன்னா அப்போ எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா சரிங்களா ஸோ இங்கே என்ன மெனிஸ்கஸ் அப்படின்னா இங்கே மெனிஸ்கஸே கிடையாது ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ளாட் 90 டிகிரியில் 90 டிகிரியில் எங்கே எப்படி சார் இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாருங்க here is the point of contact here is away from the solid surface liquid tangent liquid surface tangent and towards the liquid solid surface tangent so here theta is 90 degree okay va theta 90 degree theta 90 degree here meniscus வந்து flat no meniscus curved surface க்கு பேர் தான் meniscus இங்க no meniscus okay va curved கிடையாதுப்பா கான்கேவும் கிடையாது கான்வெக்ஸும் கிடையாது no flat no meniscus என்னப்பா கரெக்ட் தானப்பா flat பியூர் சில்வர் பியூர் வாட்டர் அப்படிங்கிற போது நமக்கு ஃபிளாட்டா இருக்கும் அந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும் ஓகேவா நோ கான்கேவ் நோ கான்வெக்ஸ் ஸோ ஒன்லி ஃபிளாட்டா இருக்கும் தீட்டா வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகே 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 கிளியர் நெக்ஸ்ட் ஃபைனலா ஒண்ணு உங்குறாங்க போல ஃபார் மெர்க்குரி அண்ட் பெர்ஃபெக்ட்லி க்ளீன் கிளாஸுக்கு மெர்க்குரியை ஊத்துறீங்க இதே வந்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து மெர்க்குரியை ஊத்துறீங்கன்னா நமக்கு தெரியும் இப்படி ஃபார்ம் ஆகும்னு தெரியும் அவ்வளோதான் அதை முடிச்சிருப்பேன் இங்க இருக்கும் லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் அவே ஃப்ரம் த சாலிட் சர்ஃபேஸ் சாலிட் டேஞ்சன்ட் டுவர்ட்ஸ் த சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் ஏர் டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது 135 டிகிரிப்பா ஸோ நமக்கு என்னது அப்டியூஸ் ஆங்கிள் ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் நமக்குன்னா பொகஷன் வந்து அதிகமாக இருக்கும் அட்கஷனை விட ஸோ வெட்டபிலிட்டி லோவாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகேவா ஓகே அண்ட் ஃபைனலாக வேறு எதில் அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு இந்த டேபிள் மட்டும் அவ்வளோதான்ப்பா இதாப்பா உங்கள் டேபிள் போட்டிருப்பாங்க சரிங்களா நோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ்
தீட்டா வந்து 0 டிகிரி அப்படின்னா நமக்கு என்னப்பா தீட்டா 0 டிகிரி யாருக்குப்பா பார்த்தோம்? தீட்டா 0 டிகிரி யார் பார்த்தோம்? என்ன யாருக்கும் பியூர் வாட்டர் Pure water and clean glass. பியூர் வாட்டர் கிளீன் கிளாஸ் சார். க்ளீன் கிளாஸ் கரெக்டா? சோ எது அதிகமா இருக்கும் அங்க? பியூர் வாட்டர் அந்த தீட்டா 0 டிகிரினா எது அதிகமா இருக்கும்? கொகஷனா அட்கஷனா? அட்ஹஷன். பாத்தீங்களா அட்கசிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்னு போட்டுருக்காங்களா? இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம் வெரி ஸ்ட்ராங் கூட போட்டுக்கலாம். கரெக்டாப்பா? கரெக்டா? சோ கொகசிவ் வந்து வீக். சோ சொன்னல பர்ஃபெக்ட் வெட்டிங், சும்மா சொல்லப்பா பர்ஃபெக்ட் வெட்டிங். ஓகேவா? சோ மெனிஸ்கஸ் ஆக்சுவலா இந்த இடத்துல மெனிஸ்கஸ் தான் பிளேன் மாதிரி போட்டிருக்காங்க. ஐ திங்க் திஸ் கொஸ்டின் நான் செக் பண்றேன். ஆக்சுவலா அது கான்கேவ் மெனிஸ்கஸ் தான். சரி இந்த இடத்துல நெய்தர் இது வந்து கடைசியா நாளைக்கு பார்ப்போம். கேபிலரி ரைஸ் ஃபாலா அப்படின்னு. ஓகேவா? ஸோ அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா ரைஸ் உள்ள ஃபால் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் இது மட்டும். சரி இங்கே பாருங்க டீட்டா வந்து இந்த கேஸ் பாருங்க டீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் அக்யூட் ஆங்கிள்னாவே சரிங்களா அட்கஷன் அதிகமாக இருக்கும். டீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள்னா கொகஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ வெட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டபிலிட்டி வந்து லோவாக இருக்கும் இல்லையா? இதுக்கு வெட்டபிலிட்டி ஹையாக இருக்கும். கிளியர்? ஸோ கான்கேவ் மெனிஸ்கஸ், கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ். ஓகேவாப்பா? ஸோ ரைஸ் இது தெரியும் நினைக்கிறேன். ரைஸ் ஆஃப் த லிக்விட், ஃபால் ஆஃப் த லிக்விட். ஆக்சுவலாக இந்த 0 டிகிரி 90 டிகிரிக்கு தான் இந்த ஏதோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் சோர்ஸ் வரைக்கும் டீட்டா 90 டிகிரி தான் ஃப்ளாட்டாக இருக்கும்னு படிச்சிருக்கேன். பார்த்துக்கிட்டப்பா செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது மட்டும். இந்த 2 கண்டிஷன் ஓகே தானப்பா? இந்த 2 கண்டிஷன் எஸ் சார். ஸ்கூல்ல இந்த மாதிரி சொன்னாங்களாப்பா? நோ இந்த சார். லெசன் நடத்துறாங்கன்னு தெரியல சார். ஆனா முடிச்சிட்டேன்றாரு சார் அவரு. அப்படியே முடிச்சா சரி. சரி ரீட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். இதப்பா ரீசன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சது ஒரு வாட்டி மட்டும் படிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் கேப்லரி ரைஸும் பெர்னோலி பிரின்சிபலும் முடிச்சுட்டு இந்த லெசனை முடிச்சிடலாம். ஓகே? எஸ் சார். இந்த ரெக்கார்டட் வீடியோ மட்டும் என்னப்பா? கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணணும் சார். கேட்கல என்னது? ரெக்கார்டட் வீடியோ சார். ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிடுறேன் கண்டிப்பா. சார் ஆ சார் அந்த மெர்க்குரி மட்டும் ஒன் டைம் காட்டுங்களேன். இதுவாமா? எஸ் சார். டவுட்னா கேளுங்கப்பா. தயவு செய்து டவுட்னா கேட்டு போயிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அந்த டேஞ்சன்ட் வரைய தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டாபிக் புரியும். யாருக்காவது டேஞ்சன்ட் வரையில டவுட்னா இந்த டாபிக் ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆயிடும். டேஞ்சன்ட் வரையும்போது வேணா கேட்டுக்கோங்க. சார் இது அப்படியே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எதுப்பா? இதுவாப்பா? ஆமா சார். ஒன்றும் இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு நான் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்க ஒரு பெர்ஃபெக்ட் கிளீன் சுத்தமான கிளாஸில் மெர்க்குரியை ஊற்றுறீங்க. சுத்தமான கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரியை ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும்னா கொகஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது. ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் சொன்ன பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்கல்ல அங்கே பாருங்களேன். அதுக்குள்ளே உள்ள மெர்க்குரியை பாருங்களேன். இப்படியா இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த டியூபுக்குள்ள அந்த பிளட் ப்ரெஷருக்குள்ள அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தானேப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? மெர்க்குரி கண்டிப்பாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. பிளட் ப்ரெஷர் பண்ணும்போது மெஷர் பண்ணும்போது பாருங்களேன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாலாம் இருக்காது. அதுக்குள்ள இந்த மாதிரி ஃப்ளாட்டாலாம் இருக்காது. ஓகேவா? எதனால அப்படின்னா அங்கே பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல சாலிட் கான்டாக்ட் வருது. இந்த இடத்துல சாலிட் கான்டாக்ட்ல வரும்போது என்ன ஆகும்னா கொகஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள என்ன பார்க்கணும்னா அதுக்குள்ள என்ன பார்க்கணும், இப்படி இருக்குப்பா ஃப்ளாட்டா இப்படி போணுச்சுன்னு வச்சுங்களேன், மேலே போணுச்சுன்னு வச்சுங்களேன், ஒட்டிட்டு தூக்கிட்டு, அதாவது அந்த சாலிட் வந்து தூக்குற மாதிரி அர்த்தம். இங்கே பாருங்க என்ன பாருங்கப்பா, சாலிட் தூக்குதுன்னா இந்த மாதிரி ஆகும். சாலிட் வந்து தூக்காம உள்ளார உள்ளவங்க இழுக்கிறாங்க. உள்ளார இழுக்கிறாங்கப்பா. உள்ளார இழுக்குதுன்னா இப்படி தானே வரும். கரெக்டாப்பா? உள்ளார இழுக்குதுன்னா இப்படி தானே வரும். கரெக்டா? ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் உள்ளார பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகேவா? அதை கட் பண்ணதான் இது. ஓகேங்களா? ஓகேவா? அந்த சாலிடோட கான்டாக்ட்ல வரும்போது மட்டும் இங்க பாருங்க கான்கேவ் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாப்பா? உள்ளார பிடிச்சிருக்கு அப்படியே பிடிச்சிருக்காங்க. கரெக்டா? சொல்றது புரியுதா? சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரையணும், இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ இந்த இடத்துல இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வச்சுங்க. இப்போ இங்க வரையணும் பாருங்க.
இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது சாலிட் சர்ஃபேஸ். இது எது லிக்விட் சர்ஃபேஸ்? இதுதான்ப்பா இந்த கர்வா இருக்குல்ல, இதுதான் லிக்விட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் தான் டேஞ்சன்ட் வரையணும். லிக்விட் சர்ஃபேஸுக்கும் சாலிட் சர்ஃபேஸுக்கும் டேஞ்சன்ட் வரையணும். எப்படி டேஞ்சன்ட் வரைய போறேன்? எங்க வரைய போறேன்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல. ஓகே சார், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல எப்படி வரையணும்? ஃபர்ஸ்ட் லிக்விட் சர்ஃபேஸ்க்கு வரைங்க. அலாங் த லிக்விட் சர்ஃபேஸ் போவீங்க. அலாங் த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா இவன் ரொம்ப அலாங் த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு இப்படி தான் டேஞ்சன்ட் வரைவீங்க. அலாங் த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு சொல்றேன். இப்படி இருக்குன்னா இப்படி டேஞ்சன்ட் வரைவீங்க. இந்த டைரக்ஷனா இந்த டைரக்ஷனானா சாலிட் இருக்குது இங்க. இப்படி வரைஞ்சா டுவர்ட்ஸ் சாலிடு. சாலிடை நோக்கி வரையக்கூடாதுப்பா, சாலிட்ல இருந்து வெளியில வரையணும். ஸோ அப்போ அவுட்வேர்டு சாலிட் வரையணும். கரெக்டா? இதுதான் லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். ஓகே, லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட். லிக்விட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் வந்துட்டீங்க. அடுத்து சாலிட் சர்ஃபேஸ் டேஞ்சன்ட் எப்படி வருவீங்க? அது வந்து வெர்டிகலா இருக்கு. அப்ப ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்குப்பா சாலிட் சர்ஃபேஸ். சாலிட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா இருந்தா இதுவும் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா அதே அந்த சர்ஃபேஸ்லயே டேஞ்சன்ட் இருக்கும். அந்த சர்ஃபேஸ்லயே டேஞ்சன்ட் இருக்கும். அது அப்வர்டா டவுன்வர்டானா லிக்விடை நோக்கி வரையணும். அப்ப லிக்விடை நோக்கி இப்படி வரையக்கூடாதுப்பா, மேல நோக்கி போயிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். லிக்விடை நோக்கி வரையணும். டுவர்ட்ஸ் லிக்விட். இங்கே தான் லிக்விட் இருக்கு, டுவர்ட்ஸ் லிக்விட். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். கிளியர்? அதுவும் அந்த ஆங்கிளும் இன்சைட் த லிக்விட், நாட் அவுட் சைடு த லிக்விட். ஓகேவா? ஆங்கிள் மெஷர்டு இன்சைட் த லிக்விட். கிளியர்? கிளியர்? எஸ் சார். இப்போ புரிஞ்சுதாப்பா? இப்படி இருக்கு. ஓகே சார். இப்படி இருக்கு. ஐயோ சாரி, இப்படி வரைஞ்சிருக்கோம். அவுட்வர்ட் சாலிட் சர்ஃபேஸ், இன்சைட் த லிக்விட். இந்த ஆங்கிள் பா, இந்த ஆங்கிள், திஸ் ஆங்கிள், திஸ் இஸ் த ஆங்கிள். 180 குள்ள தான் இருக்கும். அது ஆங்கிள் between the two vectors. ஆங்கிள் between the two vectors ஆல்வேஸ் ஸ்மாலர் ஆங்கிள் தான் எடுப்பீங்க. இந்த ஆங்கிளா இல்ல இந்த ஆங்கிளா எடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் டேக் ஸ்மாலர் ஆங்கிள். ஓகே? ஓகே, புரியுதா? Okay, sir. This is the theta, not this is the theta. This is wrong. So always two vectors இடையில ஆங்கிள் வரையறீங்கன்னா take it as smaller angle is the angle between the this theta. This theta. This theta தான் உங்களுக்கு எவ்வளவு டிகிரி? அப்டியூஸ்ல 135 டிகிரியா இருக்குமா? நியர்லி 135 டிகிரியா இருக்குமா? கிளீன் கிளாஸுக்கும் மெர்க்குரிக்கும். ஓகே? ஓகே. Thank you. Thank you. வேற எதுக்காவது வரையணும்னா சொல்லுங்க, வரையலாம். மத்தவங்க கிளம்புங்க. Thank you students. Thank you, sir. Good night. Thank you, sir.